Hello dear brothers and sisters. So welcome to Poth Tamil classes. So Poth Tamil வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம Poth Tamil classes பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்யூல் படி நம்ம ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான ஒரு ஷெட்யூல்ன்றது கொடுத்துருப்போம். ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் நம்ம போகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு கிளாஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கிளாஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை அப்படின்ற ஒரு கான்செப்ட், சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒருமை பன்மை அப்படின்றத நீங்கள் சிலபஸ்லேயே பார்த்துருப்பீங்க. எந்தெந்த இடத்துலாம் பார்த்துருப்பீங்க? ஒருமை பன்மை அப்படின்றது நம்முடைய Poth Tamil சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 அலகுகள் இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ரெஷராக வந்துருக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது, அவங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், சரியா? ஒரு வருஷம் 2 வருஷமாக இதுக்கு முடியும் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி சிலபஸ்லாம் பார்த்துருப்பீங்க. புதுசாக இருந்தாலும் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு டைம் ரீகால் பண்ணிடுறேன், சரியா? ஸோ அப்போ இந்த ஒருமை பன்மை அப்படின்றது நல்லா பாருங்க. Poth Tamil பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் 7 அலகுகளாக மொத்தம் பிரிச்சிருப்பாங்க இல்லையா? Poth Tamil சிலபஸை மொத்தம் 7 அலகுகளாக பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா Poth Tamil நம்மளுக்கு குரூப் ஃபார் எக்ஸாமில் ஒரு 100 கொஷின் கேட்பாங்க, அது நம்மளுக்கு தெரியும், ஓகேவா? ஸோ அதே போல் இந்த 100 கொஷின் கேட்குறாங்க. ஸோ இந்த 7 அலகுகள் இருக்குது. இதில் அழகு 1 என்னது? இலக்கணம், சரியா? இந்த இலக்கணத்தில் தான் எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம், சரி? எழுத்து இலக்கணம், சொல்லு இலக்கணம் சொல்லிட்டு 2ஆக பிரிச்சிருப்பாங்க, ஓகேவா? இதுலேருந்து மட்டும் 25 கேள்விகள் கேட்பாங்க. இந்த அலகு 1லேருந்து சொல்லு இலக்கணத்திலையும் எழுத்து இலக்கணத்தையும் சொல்லி எழுத்துலையும் சேர்த்து 25 கேள்விகள் பொதுவாக இலக்கணம் அப்படின்ற டாப்பிக்கில் கொஷின்ஸ் கேட்பாங்க, புரியுதா? அதே போல் எக்ஸாம் பேப்பரில் கொஷின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, எழுத்து இலக்கணம் சொல்லி இலக்கணம் தனித்தனியாக டாபிக் போட்டு அப்படி கொஷின் கேட்பாங்க. அப்படி கிடையாது, எங்கே இருந்தாலும் அந்த 100 கொஷினில் எங்கே இருந்தாலும் எந்த கொஷின் எங்கே வேணா இருக்கும். ஆனால் இந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு 25 கொஷின் கேட்டுருவாங்க, புரியுதா? ஸோ அதான் பார்த்துக்கோங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலகு 1 இலக்கணத்தில் முக்கியமாக எதில் எழுத்து இலக்கணத்தில் ஒருமை பன்மை, நல்லா பாருங்கள், ஒருமை பன்மை அறிதல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும், இருக்கா? ஸோ இந்த டாப்பிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற கிளாஸில் கவர் ஆகும். அதே பாருங்களேன், இதே டாபிக் தான் அலகு 3லையும் கொடுத்துருப்பாங்க. இதே டாபிக் தான் அலகு 3லையும் உங்களுக்கு கவர் ஆகும். இங்கே பாருங்க, அலகு 3. ஸோ அதில் மொத்தம் 15 கேள்விகள் கேட்பாங்க, அதை பார்த்துருப்பீங்க. ஸோ புதுசாக வரவங்க சொல்கிறேன். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க 2ஆக பிரிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அதில் இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், அதே சேம் பாருங்களேன், ஒருமை பன்மை தான். ஆனால் பாருங்களேன், பிழையறிந்து சரியான தொடரறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தொடரன்னு அது வாக்கியம், சென்டென்ஸ், சரியான ஒரு ஒருமைப்பன்மை பிழை உள்ள ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு பிழை அறிந்து இல்லை பிழையுள்ள வாக்கியம்னு கேட்கலாம், பிழையற்ற வாக்கியம்னு கேட்கலாம். பொதுவாக ஒருமைப்பன்மை பேஸ் பண்ணி இங்கேயும் கொஸ்டின் கேட்பாங்க, புரியுதா? அப்போ இந்த ஒருமைப்பன்மை அப்படின்றது அலகு 1லையும் கவர் ஆகுது, அலகு 3லையும் கவர் ஆகுதா, ஓகேவா? பொதுவாக ஒருமைப்பன்மை சம்மந்தப்பட்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்துறோம் அப்படின்னா, அது ரிலேட்டடாக நம்ம எல்லாத்தையும் பார்த்துறோம் அப்படின்னா அலகு 1லையும் நம்ம எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா கவர் பண்ண முடியும், அலகு 3ல் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டாலும் கவர் பண்ண முடியும். ஏன்னா ரெண்டுமே ஒருமைப்பன்மை அப்படின்ற டாபிக் நம்ம படித்தா போதும், ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இப்போ இன்றைக்கான கிளாஸஸ் இருக்க போது. ஸோ தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா Poth Tamilக்கான கிளாஸஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம கிளாஸில் அடுத்து நீங்கள் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா தெரியும், சரியா? அங்கே வரல. ஸோ ஒயிட் பேக்ரவுண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால் வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு டல்லாக இருக்க மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நீங்கள் லேப்டாப்பில் பார்த்தாலும் சரி, இல்லை மொபைலில் பார்த்தாலும் சரி, இல்லை டேப்லெட்டில் பார்த்தாலும் சரி, எதில் பார்க்குறீங்களோ, ஓகேவா? உங்களுடைய பிரைட்னஸை கொஞ்சம் ஃபுல்லாக வச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வேறு வழி கிடையாது. ஸோ என்கிட்ட லைட் செட்டிங் அந்தளவு ஃபோக்கஸிங் இல்லை அப்படின்றதுனால ஸோ கிளாஸஸ் நல்லாவே தெரியும். அதனால் ஃபுல் பிரைட்னஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஓகேவா? அந்த டார்க்னஸ் கொஞ்சம் தெரியாமல் இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Poth Tamil அலகு 1 நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அலகு 1லையும் கவர் ஆகுது, அலகு 3லையும் கவர் ஆகுது, ஓகேவா? ஸோ ஓகே, ஒருமை பன்மை பிழையறிதல், ஒருமை பன்மை அறிதல் இல்லை ஒருமை பன்மை பிழையறிந்து தொடரறிதல் எல்லாம் ஒன்று தான், ஒருமை பன்மை தான். அதனால சிம்பிளாக ஒருமை பன்மை பிழையறிதல் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ ஒரு தொடரை கொடுத்துட்டு இதில் ஒருமை பன்மை பிழை இருக்கா இல்லையா அப்படின்றத பொதுவாக நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம பார்க்குற மாதிரி தான். ஒவ்வொரு டாப்பிக்கும் அதில் பிழை இருக்கா இல்லையா, அந்த டாபிக் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அந்த டாபிக் என்ன, அதில் அதோடு தொடர்புக்கூடிய தலைப்புகள் என்ன இருக்குது, ஒவ்வொரு தலைப்புகளும் என்னென்ன சொல்ல வருது, ஒரு பேசிக் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஓகேவா? அதை பற்றி என்னென்ன அப்படின்னா என்னன்றது தெரியணும், அதுக்கான விதிகள் எதாக இருந்தாலும் அது தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சோம்னா தான் அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க நம்மளால கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும், சரியா? ஓகே. ஸோ உண்மை வேணால் பார்த்துருவோம். அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே போல் மெட்டீரியல் பேஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பிடிஎஃப் அப்படியே மெட்டீரியல் பேஸில் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டுலாம் படிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ Poth Tamil அலகு 1 அலகு 3 இலக்கணம், அதில் ஒருமை பன்மை பிழையறிதல். ஸோ ஃபைன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸ்லையும் சரி, இல்லை பொதுவாக நீங்கள் இலக்கண புத்தகத்தை ஏதாவது வாங்கி படிச்சுட்டாலும் சரி, எங்கேயாவது ஒரு இடத்துல பொதுவாக நம்ம நிறைய அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். என்னது? இருதிணைகள், ஐம்பால், மூவிடம், புரியுதா? இருவெண் அப்படின்னு கேட்டோம், இரு எண், அதான் நம்ம சேர்த்து எழுதும் போது இருவெண் அப்படின்னு பார்த்துருப்போம், புரியுதா? அப்போ இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருவோம் இல்லையா? அதில் அந்த எண் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதுதான் ஒருமை பன்மை, ஓகேவா? எண் அப்படின்ற கான்செப்ட் தான் ஒருமை பன்மை. அந்த எண்ணுக்குள்ளே தான் அந்த ஒருமை பன்மையே வரும், ஓகேவா?
நல்லா பாருங்க, எண் அப்படின்றது நம்ம ரெண்டா பார்க்கலாம். ஒன்று ஒருமை, இன்னொன்று பன்மை. நம்ம அடுத்து பார்க்க போறோம். இங்கே பாருங்களா, இங்கே கொடுத்துருக்கோம். சரியா? அப்போ அதோடைய முக்கிய தலைப்பான அந்த எண் அப்படின்னா என்னன்னு பார்த்துருமா? ஓகேவா? இரு திணைகள் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. உயர்திணை அக்ரிணை இருக்கு. அதுல உயர்திணை என்ன, அக்ரிணை என்ன அப்படின்ற டாபிக் நம்ம பார்த்துருப்போம். ஐம்பால்னா என்ன சொல்லிட்டு அந்த உயர்திணை அக்ரிணையே நம்ம ஐம்பால்களா நம்ம பிரிக்கும் போது அதுல ஆண்பால் பெண்பால் இப்படிலாம் நம்ம பார்த்துருப்போம். சரியா? ஒன்றன் பால், பலவேன் பால், பரல் பால் இப்படிலாம் பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ இந்த ஐம்பால்கள் இருக்கு. மூவிடம் பார்க்கும்போது தன்மை, முன்னிலை, படற்கைன்னு சொல்லிட்டு மூவிடம் பார்த்துருப்போம். அப்போ எண்கள் பார்க்கும்போது இரு எண்கள், இரு வெண் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா எண் அப்படின்றத சொல்லுவோம். ஓகேவா? அப்போ பொதுவா இந்த எண்ணுனா என்ன, அதுல இருக்கக்கூடிய அதுக்கப்புறம் ஒன்மை பன்மை, ஒருமை பன்மை பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம டாபிக் உள்ள டீப்பா போகலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எண். எண் அப்படின்றது என்னன்னா, நல்லா பாருங்க, உயர்திணையை சேர்ந்த ஒருவரை. உயர்திணையை சேர்ந்த ஒருவரைனா உங்களுக்கு தெரியும், மனிதர்களாகிய நாம உயர்திணை. ஓகேவா? உயர்திணையா? அதுல பாருங்க, உயர்திணையை சேர்ந்தனானது மனிதர்களை குறிக்குது. அப்போ உயர்திணையை சேர்ந்த ஒருவரை, நல்லா பாருங்க, ஒருவரை, ஒன்றுக்கு மேற்பட்டவரை, ஒருவரை, அதாவது பார்த்தீங்கன்னா ஒருவரையோ இல்ல ஒன்றுக்கு மேற்பட்டவரையோ. எதுல? உயர்திணையில். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா, அல்லது அப்படி இல்லைன்னா அதுவே பாருங்க, அக்ரிணையை சேர்ந்த உயிருள்ள உயிரற்ற, பொதுவாக உயிருள்ள உயிரற்ற மனிதனை தவிர உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருளையும் நம்ம என்ன சொல்லுவோம், அக்ரிணைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அக்ரிணையை சேர்ந்த அது உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, அதுல ஒன்னே ஒன்று. சரியா? அப்போ உயிருள்ள உயிரற்ற ஒன்றனை, அக்னியை சேர்ந்த ஒன்றனை. அப்போ ஒன்று இல்லைனா ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை, எதுல? அக்னியில. ஓகேவா? அவற்றின் எண்ணிக்கையை வைத்து குறிப்பது. அப்போ உயர்திணையை சேர்ந்த ஒருத்தரையோ இல்லை பல பேரையோ, அக்னியை சேர்ந்த உயிருள்ள உயிரற்ற அது எதுவும் ஆனா இருக்கட்டும், அக்னியை சேர்ந்ததா இருக்கட்டும், அதுல ஒன்றையோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்டவற்றையோ அது எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய எண்ணிக்கையை வைத்து குறிக்கக்கூடியது தான் அந்த எண்ணுன்றது. பொதுவாக சிம்பிளா எண் அப்படின்றது எண்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லையா? நம்பர்ஸ். அந்த நம்பர் ஒன்னா இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட இருக்கா, 2 இருக்கா, 3 இருக்கா, 10 இருக்கா, 15 இருக்கா? புரியுதா? அப்போ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எண் அப்படின்றத ஒன்று இல்லை ஒன்றுக்கு மேற்பட்டவை, அவ்வளோதான். ரெண்டே கான்செப்ட் தான். புரியுதா? அந்த ஒன்று அப்படின்றது ஒன்னே ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, ஒன்று ஒரு அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா அது ஒருமை. ஒன்றுக்கு மேற்பட்டது, அது 2, 3, 10, 15, 100, 1000, லட்சமோ, கோடியோ, ஒன்றுக்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா அது 2 இல்லை 2க்கு மேற்பட்டதுன்னு அர்த்தம். அதை நம்ம என்ன சொல்லுவோம், பன்மைன்னு சொல்லிவிடும். அவ்வளோதான். இலக்கணத்தில் இப்படி தான் படிக்கணும். இதே நம்ம நம்பர்ஸ்ல மேத்ஸ்ல படிச்சிருப்போம், அது 1, 2, 3 நம்ம தனித்தனியாக பார்ப்போம். ஆனால் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எண் அப்படின்றது 2 வகை தான். ஸோ என்னன்றது 2 வகை. ஒன்று என்னது? ஒருமை, இன்னொன்று பன்மை. புரிஞ்சுதாமா? ஸோ ஒருமை அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் குறிக்கும். அது உயர்திணையை சார்ந்த ஒருத்தரையோ இல்லை பன்மையை சார்ந்த, சரியா, உயர்திணையை சார்ந்த ஒருத்தரையோ இல்லை அக்ரிணையை சார்ந்த ஒரு பொருளையோ, அது உயிருள்ள பொருளாக இருக்கலாம், உயிரற்ற பொருளாக இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு பொருளை மட்டும்தான் குறிக்கும். இது ஒருமையில் வரும். பன்மை அப்படின்றது உயர்திணையை சார்ந்த ஒன்றுக்கு மேற்பட்டவர்களையோ இல்லை அக்ரிணையை சார்ந்த உயிருள்ள உயிரற்ற எதுவாக இருக்கட்டும், ஆனால் பல பொருளை குறிச்சிடும். ஓகேவா? ஸோ அதான் ஒருமை பன்மை. ஸோ இப்போ இந்த ஒருமை பன்மைனா என்ன அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒருமையை பார்ப்போமே. இப்போதான் பார்த்தோம். ஒன்றனை குறிப்பது. ஒன்றனை அது ஒரே ஒன்றை தான் குறிக்கும். அதான் ஒன்றன், ஒன்றனை. ஓகேவா? ஸோ ஒன்றனை குறிப்பது ஒருமை, அவ்வளோதான். ஒரே ஒன்றை மட்டும் குறிக்குது அப்படின்னா ஒருமை. ஓகேவா? எடுத்துக்காட்டு பாருங்க, மாணவன். மாணவன் அப்படின்ற இடத்துல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை மட்டும் தான் குறிக்கும், மாணவன். புரியுதா? நீ ஒரு மாணவன் அப்படின்றது, நீ ஒரு மாணவன். நீன்றதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலை, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ மாணவன் அப்படின்றது ஒரே ஒருத்தனை தான். முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம சொல்றோம் அப்படின்னா மாணவன் அப்படின்னு தான் சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்மையா இருக்காங்க அப்படின்னா அவங்க என்னது? மாணவி அப்படின்னு சொல்லுவோம். சொல்லுவோமா? ஓகே. அடுத்து பாருங்களேன், பூ. பூன்றது என்னது? ஒரே ஒரு பூ தான். ஜஸ்ட் பூக்கள்னு சொல்ல, பூ அப்படின்றத மட்டும் தான் சொல்றோம். அப்போ ஒரு பூவை மட்டும் தான் குறிக்குது. அப்போ ஒருமைக்கான ஒரு எடுத்துக்காட்டு ஜஸ்ட் பூன்னு சொல்லணும். இதே கல், நிறைய கற்கள் இருக்குன்னு வச்சுங்களேன், நிறைய கற்கள் இருக்குன்னா, நிறைய கல் நிறைய சேர்ந்துருக்குன்னா அது கற்கள்னு சொல்லும். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கும், நிறைய இருக்கும். இதே ஒரே ஒரு கல் மட்டும் தான், ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் தான் இருக்கு, ஒரே ஒரு பாறை மட்டும் தான் இருக்கு. ஒரே ஒரு பாறைனா பாறைன்னு சொல்லுவோம், ஒரே ஒரு கல்லுனா கல்லுன்னு மட்டும் தான் சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இது ஒன்று மட்டும் தான் குறிக்கும், கல் அப்படின்றது. புரியுதா? ஸோ இதுதான் ஒருமை. அப்போ ஒன்றனை மட்டும் குறிக்குது அப்படின்னா, நிறைய இருக்கும், அதில் ஒன்னே ஒன்று மட்டும் குறிக்குது அப்படின்னா அதுதான் ஒருமைன்னு சொல்லுவோம். இப்போ மாணவன் அப்படின்றதுல வகுப்புல நிறைய மாணவர்கள் இருப்பாங்க, நிறைய மாணவர் இருப்பாங்களா? புரியுதா? அதுல ஒரே ஒருத்தரை மட்டும் குறிக்கணும் அப்படின்னா மாணவரோ மாணவர்களோ நம்ம சொல்லக்கூடாது, மாணவன் தான் சொல்லுவோம். ஏன்னா ஒருத்தரை மட்டும் குறிக்கிறோம். அப்ப அந்த மாணவன்ற சொல் ஒன்றை, அதை பார்த்தோன்னா ஒருமைக்கானது.
நிறைய பூக்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு பூக்களை மட்டும் ஒரே ஒரு பூவை மட்டும் நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஜஸ்ட் பூ அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவோம். ஏன்னா அது ஒன்னே ஒன்று தான் சொல்கிறோம். நிறைய கற்கள் இருக்கும், அப்போ ஒன்று சொல்கிறோமா ஒன்று தான் சொல்லுவோம். காட்டில் நிறைய புலிகள் இருக்கும், பிறகு புலிகள் அந்த கல்விகுதி போகிறனா பன்மையை குறிக்கக்கூடிய அந்த கல்விகுதி. அப்போ புலிகள் நிறைய இருக்கும், ஒரே ஒரு புலியை மட்டும் நம்ம பேசும்போது ஜஸ்ட் புலி அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த புலி பார்த்தியா இவ்வளோ அழகாக இருக்கு சொல்லுமா, அந்த புலிகள் பார்த்தியா எந்த அளவு அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்ல மாட்டோம், ஒரு புலியை குறிக்கிறதுக்காக. புரியுதா? ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க, இதுதான் ஒருமை. அடுத்து பன்மை. என்னது பன்மை? என்னது? ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிக்கும். இங்க பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பன்மை. ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை அப்படின்னாவே ஒன்றுக்கு மேற்பட்டது என்னது? அடுத்து என்னது? 2. அப்போ மேற்பட்டவைனா 2, 3, 4, 5ன்னு போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம இது சிம்பிளா என்ன சொல்லலாம்னா 2 அல்லது 2க்கு மேற்பட்டவை சொல்லலாமா? இப்படி சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா, சிம்பிளா. ஓகேவா? அப்போ பாருங்களேன், ஒன்றுக்கு மேற்பட்டவை அப்படின்னாவே மினிமம் 2யோ இல்லை 2க்கு மேற்பட்டவையோ. நல்லா பாருங்க, இந்த ஸ்டேட் பண்றீங்க அப்படியே கூட அந்த மாதிரி கூட எழுதலாம், தப்பு கிடையாது. கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒன்றுக்கு மேற்பட்டவை அப்படின்னாவே 2க்கு மேற்பட்டவைன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ ஃபைன், அதை குறிக்கிறது தான் பன்மை. நல்லா பாருங்க, இதே எக்ஸாம்பிள் இங்கே ஒருமைன்றதுனால மாணவன் சொல்லணும். இதே நிறைய மாணவன் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சொல்லும்போது சிம்பிளாக மொத்த பேரையும் சேர்த்து சொல்லும்போது அந்த சொற்களை எப்படி சொல்லுவோம்? மாணவர். ஓகேவா? மாணவர். நிறைய ஸ்டூடெண்ட் கேட்குறீங்க இல்லையா, சார் தலைவர் மாணவர் அப்படின்ற சொல்லலாம் பன்மையில் வருமா ஒருமையில் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. புரியுதா? நல்லா பாருங்க, சுச்சுவேஷனை பொறுத்து அவங்களுடைய மரியாதையினுடைய பேர் காரணமாக அது வந்து இப்போ தலைவர்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்மையில் குறிப்போம்ப்பா. இப்போ மாணவர் அப்படின்றது, ஸோ மாணவர் வந்து சின்ன பையன், அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சின்ன பையன்றதால மரியாதை நிமித்தமாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நம்ம மாணவர்ன்றது ஒருமைக்காக கூட எழுதலாம். ஏன்னா தற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர் அப்படின்றது பன்மை அப்படின்றது பெரும்பாலும் அதை பயன்படுத்தாமல் என்ன பண்ணுறாங்கன்னா கல்விகுதியும் அக்ரணி உயர்தனைக்கும் சேர்க்குறாங்க. அதான் சார் கல்விகுதி உயர்தனைக்கும் சேர்க்குறாங்க, நான் பண்ணி பார்ப்போம். ஏன்னா உயர்தனைக்கு கல்விகுதி சேர்த்து எழுதக்கூடாது பன்மையில் குறிக்கும் போது. உயர்தனா யாரு? மனிதர்களை சார்ந்த எந்த ஒரு சொல்லுக்கும் அவங்க நிறைய பன்மையை குறிக்கிற ஒரு சொல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல் விகுதி இப்படி போடக்கூடாது. அது ஒரு விகுதி இருந்தாலும் அதை பயன்படுத்துறாங்க. சரியா? ஸோ அது தவறானது என்ன கேட்டிங்கன்னா. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பன்மை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தனை குறிக்கிறதுக்கு மாணவன். இதே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க, 2க்கு மேற்பட்ட மாணவர்கள் இருக்கான்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அவங்கள மாணவர்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? மாணவர். இங்கே பாருங்களேன், அருவிகுதி சேர்ந்துடும். உயர்திணையில் அருவிகுதி செய்யுது அப்படின்னா அது பன்மையை குறிக்கக்கூடியது. ஓகேவா? அருவிகுதி சேர்த்துனாவே இப்போ மாணவர், ஆசிரியர் பாருங்க, ஆசிரியர்னாலும் பல பன்மையை தான் குறிக்கும். நல்லா பாருங்க, இதுவே இப்போ பன்மையை குறிக்காம அவங்கள ஒருமையில் எப்படி சார் சொல்றது? ஆசிரியன். ஓகேவா? அப்போ இப்போ ஆண்பால ஆசிரியன்னு சொல்றோம், பெண்பால என்ன சார் சொல்லுவாங்க? ஆசிரியன், ஆசிரியல் சொல்லாம ஆசிரியை அப்படின்னு சொல்லணும். ஆசிரியல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. புரியுதா? அப்போ ஒரு ஆசிரியரையோ ஒரு ஆசிரியனையோ ஒரு ஆசிரியையோ பொதுவாக ஆண்பால் பெண்பால் தனித்தனியாக பார்க்குறோம். அவங்கள மொத்தமாக சேர்த்து நம்ம பன்மையில் குறிக்கும் போது நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க, நிறைய ஆசிரியைகள் இருக்காங்க அப்படின்னா அது ஆண்பால் கலந்து இருக்காங்க அப்படின்னாலும், இல்லை தனித்தனியாக வெறும் ஆசிரியர்களே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னாலும், இல்லை பெண் ஆசிரியைகளே நிறைய பேர் இருக்காங்களும் பொதுவாக பன்மையில் குறிக்கும் போது நம்ம ஆசிரியர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆசிரியர்னாவே நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம், நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம், நிறைய டீச்சர் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி நிறைய டீச்சர் சேர்ந்து தான் ஆசிரியர்னு சொல்லுவோமா? ஸோ அப்போ பாருங்க, இந்த ஆசிரியர் அப்படின்ற சொல்லே பன்மை தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கல் விகுதியை சேர்த்து ஆசிரியர்கள் அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? ஆசிரியர் அப்படின்றது உயர்திணை சொல்லா அக்ரணை சொல்லா? உயர்திணை சொல். ஏன்? மனிதர்களை நம்ம குறிக்குது. ஆசிரியர்ன்றது ஒரு மனிதனை தான் குறிக்கும். சரியா? ஒரு மனித இனத்தை தான் குறிக்கும். புரியுதா? அங்கே போய் நம்ம கல் விகுதியை சேர்க்கக்கூடாது, ஆனால் சேர்க்குறாங்க. ஸோ தற்காலத்தில் நிறைய பழக்கம் இருக்குது. ஸோ கல் விகுதியை சேர்த்தும் ஒரு சில இடத்துல எழுதுறாங்க. ஸோ எழுதலாம். ஓகேவா? நல்லா பாருங்களேன், நம்ம ஒரு சில விஷயம் சொல்லுவோம் இல்லையா, இலக்கண முறைப்படி அது தவறாக இருந்தாலும் ஆனால் இலக்கண ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகேவா? நல்லா பாருங்க, அப்போ மாணவர் அப்படின்னாலும் இது பன்மையை தான் குறிக்கும், மாணவர்கள் அப்படின்னாலும் பன்மை தான், மாணவன் மாணவி அப்படின்னா அது ஒருமையை தான் குறிக்கும். புரிஞ்சதா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்களேன், இது உயர்திணைக்கு. அடுத்து பாருங்களேன், பூக்கள். அக்ரிணையில உயிர் உள்ளது. செடியில பூக்கு இருக்கும்போது அந்த செடி அந்த பூவோட இருக்கும்போது அது உயிர் இருக்கு இல்லையா, உயிர் இருக்கும். உயிருள்ள ஒரு பொருள். இதே பன்மையில் இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? பூக்கள்னு சொல்றோம். கல் விகுதி சேரும். அடுத்து பாருங்களேன், கற்கள். இதே ஒன்னே ஒன்று இருக்கா, நம்ம என்ன பார்த்துருப்போம்? கல் அப்படின்றத பார்த்துருப்போம். இதே நிறைய சேரும்போது என்ன பண்ணும்? அக்ரிணையில உயிரற்ற பொருள்களுக்கான பன்மை விகுதி கற்கள், கல் விகுதி சேர்ந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ கல் பிளஸ் என்ன சொல்ல கல் அப்படின்றது கல் பிளஸ் கல், இந்த கல் சேரும்போது என்னன்னு மாறும்? இது கற்கள்னு மாறும்.
புரியுதா? ஸோ பிரித்தெழுத சேர்த்து அதெல்லாம் கான்செப்ட்ல வேணாம். ஒருமை பன்மை அப்படின்றத பார்த்துக்கோங்க. சரியா? அப்போ கல்லுனா 1, கற்கள் அப்படின்றது 2. சார் ரொம்ப ஒரு சின்ன கான்செப்ட், இதுவே இவ்வளோ நேரம் நம்ம பார்க்குறோமா? ஸோ ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஓகேவா? ஏன்னா பேசிக் ஒரு புதுசாக ஃப்ரெஷராக வந்துறவங்களுக்கு கான்செப்ட் தெரியாதுன்றதுனால தான் ஒரு சிம்பிளாக பழகிடும் இல்லையா? இதுக்கப்புறம் போக டக்கு டக்குன்னு என்ன பண்ணணும், அழகாக கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே, இப்போ பாருங்க, நிறைய சின்ன ஒருமைப்பன்மையில் நிறைய சின்ன கான்செப்ட், நிறைய சின்ன விதிகள் இருக்கு. அதை நம்ம அழகாக உங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம பார்த்துருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, பெயர் ஒருமையில் இருந்தால், பெயர் ஒருமையில் இருந்தால், பெயர் பாருங்க, திருடன் அப்படின்றது திருடனுடைய பெயர். திருடனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? திருடன் அப்படின்னு சொல்லுமா? அது ஒருமை. நம்ம திருடன் ஒருத்தனை தான் குறிக்குது. பாருங்க, திருடன் அன்விகுதி. அன்விகுதினா ஆண்பாலை குறிக்கக்கூடியது. சரியா? ஆண்பால் ஒருமை, ஆண்பால் ஒருமை. ஏன்னா ஒருத்தன் தான் பாருங்க திருடன். இதுவே திருடர் அப்படின்னா திருடுகளை மரியாதையா கூப்பிடுறது. ஏன்னா ஆண்பால் இல்லையா? அவன் திருடனா இருந்தாலும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா திருடர் மரியாதை நிமித்தமாக கூப்பிடுறது. அது பன்மையை குறிச்சிடும். ஓகேவா? ஸோ பாருங்க, திருடன். அப்ப திருடன் பிடிபட்டான். அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, பெயர் ஒருமையில் இருந்தால். ஸோ திருடன்றது பெயர் ஒருமை. பெயர் ஒருமையில் இருந்தால் வினை முடிவும். என்னது வினை முடிவுனா? வினை முடிகிறது, வினை முற்று. அப்போ முற்று பெறக்கூடிய அந்த ஒரு சொல்லும் ஒருமையிலேயே இருத்தல் வேண்டும். அதுவும் ஒருமையை தான் குறிக்கணும். திருடன் பிடிபட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? திருடன் பிடிபட்டான். பிடிபட்டல் அப்படின்றது ஒரு வினை. ஓகேவா? பிடிபட்டான் அப்படின்னு சொல்றது ஒரு வினையை முற்று குறிக்கும், ஒரு வினையை முற்று பெற செய்து. ஓகேவா? அப்ப திருடன்றது நல்லா பாருங்க, திருடன்றது ஒருமையும், திருடன்றது ஒருமையையும், பிடிபட்டான் அப்படின்றது இந்த திருடன் தான் பிடிபட்டான். பிடிபட்டான் அப்படின்ற சொல்லும் ஒருமையை தான் குறிக்கும், ஒருத்தரை மட்டும் தான் குறிக்கும். ஓகேவா? இதுவே திருடர் பிடிபட்டர், பிடிபட்டனர் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நர் இருக்கு இல்லையா, அந்த அருவிகுதி, அப்ப அது பன்மையை குறிக்கும். ஓகேவா? அப்ப என்ன சொல்ல வரான்னா, இங்க பாருங்க, பெயர் ஒருமையில இருந்ததுன்னா அதனுடைய வினை முடிவும் ஒருமையில தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப திருடன் பிடிபட்டான், கரெக்ட். அடுத்து பாருங்களேன், மாடு மேய்ந்தது. மாடுன்றது இந்த இடத்துல என்னமா இருக்கு? ஒருமையா பன்மையா? அந்த மாடுன்ற சொல் இந்த இடத்துல ஒருமை. ஏன்? வெறும் மாடு, ஒரே ஒரு மாடு தான் குறிக்குது. இதே பன்மையை குறிக்கக்கூடிய சொல்ல அந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? மாடுகள்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ மாடு, மாடு மேய்ந்தது. நல்லா பாருங்க, மேய்ந்தது. அக்ரிணையை பொறுத்த வரைக்கும், ஓகேவா, அக்ரிணையை பொறுத்த வரைக்கும் பன்மை மிகுதி வருது அப்படின்னா அங்கே பெரும்பாலும் கல் விகுதி செய்கிறோம், இல்லை ந அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விகுதி செய்கிறோம். ஓகேவா? இதுவே அக்ரிணையில ஒருமை அப்படின்றது ஒருமை விகுதியாக இருந்ததுன்னா, நல்லா பாருங்க, ஒருமை விகுதியாக இருந்ததுன்னா தூ அப்படின்னு வரும். பாருங்க, மேய்ந்தது, தூ அப்படின்ற விகுதின்றது பெற்று வரும். ஓகேவா? பாருங்க, மாடு மேய்ந்தது. அப்ப இருந்து தெரியுது ஒருமை விகுதி, அக்ரிணையில ஒருமை. அப்போ இது ஒருமைக்கானது. சரியா புரிந்திருக்கு? புரியுதா? அப்ப என்ன சொல்றாங்க, பெயர் ஒருமையில் இருந்தால், அப்ப மாடு, திருடன் இதெல்லாம் ஒருமையில தான் இருக்கு, ஒன்னே ஒன்னதான் குறிக்குது. வினை முடிவும் அதனுடைய அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வினை முடிவும் ஒருமையில தான் இருக்கணும். ஓகேவா? அங்க பாருங்க, பிடிபட்டான்றது ஒருத்தன் தான் பிடிபட்டான், ஒருத்தனை தான் குறிக்குது அந்த பிடிபட்டான்ற சொல்லே. ஓகேவா? மேய்ந்தது அப்படின்றது ஒரே ஒரு மாடு தான் குறிக்குது. ஓகேவா? இதுவே இந்த இடத்துல மாடுகள் இருந்ததுன்னா, பன்மையா இருந்ததுன்னா, இந்த மேய்ந்ததுன்றது வரலாமா? வரக்கூடாது, தூ வரக்கூடாது. ஏன்னா தூன்றது ஒருமைக்கான விகுதி. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? மாடுகள் வந்துச்சுன்னா என்ன வரும்? மேய்ந்தன அப்படின்னு வரணும், மேய்ந்தனன்னு வரணும். ஓகேவா? ஸோ ஓகே, ஓகே. அடுத்து பாருங்க, சேம் அதே கான்செப்ட் தான். இப்போ நம்ம பார்த்ததே தான். பெயர் பன்மையில் இருந்தாலும் திருடர்ன்றது ஒருமையா பன்மையா சார்? பன்மை. பாருங்க, அருவிகுதி, திருடர் அருவிகுதி வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு உயர்திணை சொல். உயர்திணையில் அருவிகுதி வந்ததுன்னா என்னது? அது பன்மையை குறிச்சிடும். அதே போல உயர்திணையில் கல்விகுதி பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடாது, அதனால பயன்படுத்தாலும் இந்த காலத்தில் பயன்படுத்துகிறோம். ஸோ ஃபைன். ஓகேவா? ஸோ பெயர் பன்மையில் இருந்தால் வினை முடிவும், அதாவது வினை முடிவும் பெயர் பன்மையில் இருந்தால், திருடர், மாடுகள் பார்த்தோமா? அப்போ திருடர்ன்றதும் பன்மை தான் அக்ரிணையில. சரி, உயர்திணையில. அக்ரிணையில மாடுகள் அப்படின்றது என்னது? பன்மை தான், இதுவும் பன்மை தானே. அப்போ பிடிபட்டனர், இங்க பாருங்களேன், பிடிபட்டனர் அருவிகுதி. ஓகேவா? அப்போ இதுவும் பன்மையில் இருக்குன்னு அர்த்தம். இது எப்படி பன்மையில் இருக்குதோ இதுவும் பன்மையில் இருக்குன்னு அர்த்தம். மாடுகள் மேய்ந்தன ஆ அப்படின்னு முடியும், இல்லை ந அப்படின்னு முடியும். ஓகேவா? இந்த ஆ, ந, வை அப்படின்றதெல்லாம் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் என்னது? பெரும்பாலும் பன்மைக்கான விகுதிகளாக இருக்கும். இதில் அக்ரிணையில. சரியா? அக்ரிணையில. ஓகேவா? அப்போ மாடுகள் மேய்ந்தன, அப்போ மேய்ந்தனன்னு வந்துருச்சு, அப்போ இது பன்மை குறிக்குது. ஓகேவா? அதான் அங்கே சொல்றாங்க. அப்போ பெயர் பன்மையில் இருக்கும்போது அதனுடைய வினை முடிவும் பன்மையிலேயே இருத்தல் வேண்டும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? இப்போ இந்த ரெண்டு கான்செப்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா,
பெயர் ஒருமையில் இருந்தாவோ அதனுடைய வினை முடிவு ஒருமையில தான் இருக்குமே தவிர பன்மையில் இருக்கக்கூடாது. பன்மையில் இருந்ததுன்னா அது தவறு. ஓகேவா? ஒருமையில் இருக்குது அப்படின்னா இங்கேயும் ஒருமையில தான் முடியணும். அந்த சென்டென்ஸே ஒருமையில் தான் இருக்கணும், மொத்தமாகவே ஒருமையில் தான் இருக்கணும். இதுவே பன்மையில் இருக்குன்னா அந்த சென்டென்ஸை மொத்தமாக பன்மையை தான் குறிக்கணும். ஓகேவா? இதுவே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பெயர் ஒரு பன்மையில் இருந்துட்டு வினை முடிவு ஒருமையை காட்டுது அப்படின்னா அது தவறு. கரெக்டாக தவறா? தவறு அது. ஓகேவா? ஸோ ஒருமை இருந்தாலும் ஒருமையில் தான் இருக்கணும், பன்மை இருந்தால் பன்மையில் தான் இருக்கணும். திருடர் பிடிபட்டனர், திருடர் பிடிபட்டான் தப்பு. ஓகேவே? இதுவே திருடன் பிடிபட்டான்றது கரெக்டு, திருடன் பிடிபட்டனர் தப்பு. ஓகேவா? ஒருமையும் பன்மையும் ஒரே சென்டென்ஸில் வரக்கூடாது, மாற்றி மாற்றி வரக்கூடாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. ஓகேவா? அந்த சென்டென்ஸே தப்பு. புரியுதாமா? ஸோ அதான் சொல்ல வராங்க. ஸோ அடுத்து பார்ப்போமா? ஓகே, அடுத்து பாருங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருதிணைக்கும் பொதுவான பெயர்கள். அதான் என்ன சொல்லுவோம்னா, பொதுவாக இது என்ன சொல்லுவோம்னா இருதிணை பொது பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இருதிணை பொது பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ பாருங்க என்ன சொல்லலாம், இருதிணை என்னமா, உயர்திணை அக்ரிணை. ஓகேவா? அப்போ இருதிணைக்குமே பொதுவான பெயர்கள் இருக்கா? இருக்கு, பயன்படுத்துவோம். ஓகேவா? அப்போ இருதிணைக்கும் பொதுவான பெயர்கள் எழுவாயாக அமையும் போது பாருங்க, எழுதுவாய் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே, இது ஒரு தொடர், ஒரு வாக்கியம். வாக்கியம்ன்றது தமிழ் சொல்லக்கூடியது, தொடர். தொடர்ன்றது புரிஞ்சுக்கோங்க. வாக்கியமாலும் தொடர்னாலும் ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் அப்படின்னாலும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ பாருங்க, இருதிணைக்கும் பொதுவான பெயர்கள் எழுவாயாக அமையும் போது. அப்போ எழுவாய் இந்த இடத்துல இந்த தொடரில் எழுவாய் என்னது? ஃபர்ஸ்ட் இருக்குது குழந்தை, குழந்தை, கதிரவன், கதிரவன், இதான் எழுவாய். அப்போ இருதிணைக்கும் பொதுவான பெயர்கள் எழுவாயாக அமையும் போது அவற்றின் வினை முடிவு, வினை முடிவு எது? இதுதான். இந்த வினை தான், வினை முடிவு தான் இதுதான். இந்த வினை முடிவும் இருதிணை பெற்று வருகிறது, இருதிணைக்கும் பொதுவாக வருகிறதுன்னு அர்த்தம். இருதிணையும் பெற்று வருது, உயர்திணை சார்ந்த மாதிரியும் வருது, அக்ரிணையை சார்ந்த மாதிரியும் வருது. ஓகேவா? பார்த்துடலாமா எப்படின்ட்டு? பாருங்க பாருங்க. அப்போ உயர்திணை அக்ரிணை இருதிணைக்கும் பொதுவான பெயர்ன்றது ஃபர்ஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடணும். ஆனால் பாருங்க, பொதுவாக நம்ம இப்போ நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்போ சூரியன் ஒரு எக்ஸாம்பிள் இங்கே ஆல்ரெடி அதான் கொடுத்துருக்காங்க, கதிரவன் அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க, இங்கே குழந்தை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இந்த குழந்தை சூரியன் அப்படின்ற இந்த ரெண்டு சொற்களையும் எடுத்துக்கோங்க. இப்போ கதிரவன் அப்படின்றது உயர்திணையை சார்ந்த மனிதர்களுக்கும் அந்த பேர் வைக்கிறோமா? வைக்கிறோம். ஓகேவா? அதே சமயத்தில் சன், கதிரவன், ஞாயிறு, அது ஒரு மனிதனா? கிடையாது. ஓகேவா? நம்மளுடைய திணையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உயிரற்ற ஒரு பொருள், அது ஒரு கோள். இதெல்லாம் நம்ம சார் கடவுளாக கும்பிட்றோம், அதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் அப்புறம். அது ஒரு மனிதனா, ஒரு உயிருள்ள ஒரு பொருளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஒரு கிரகம், ஒரு கிரகம், அது கிரகம் மாதிரி, அதாவது அது ஒரு நட்சத்திரம். ஓகேவா? ஸ்டார். ஓகேவா? அப்போ அது ஒரு உயிரற்ற பொருளாக தான் நம்ம பார்க்குறோம். புரியுதா? அது நம்ம ஒரு ஸ்டாரா, ஒரு நட்சத்திரமா, ஓகேவா, இந்த ஒரு அண்டத்தில் இருக்கிற ஒரு பொருள் அது. ஓகேவா? மனித பொருளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? அப்போ பாருங்க, அப்போ கதிரவன்றது நம்ம மனிதனுக்கும் யூஸ் பண்ணுறோம், மனிதனுக்கும் யூஸ் பண்ணுறோம், சூரியனுக்கும் அதான் யூஸ் பண்ணுறோம். மனிதனுக்கும் அதான் யூஸ் பண்ணுறோம், சூரியனுக்கும் அதான் யூஸ் பண்ணுறோம். புரியுதா? இதுவே இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ பாருங்க, மனிதனை குறிக்கும் போது அது உயர்திணை பெயராக இருக்கா? இதுவே சூரியன்ற ஒரு பொருளை குறிக்கும் போது, பொருளை குறிச்சாவே என்னது? அது ஒரு அக்ரிணை. ஓகேவா? அப்போ அக்ரிணைக்கான ஒரு சொல்லா இருக்கு. அப்போ உயர்திணைக்கான சொல்லாவும் இருக்காது, அந்த பேராகவும் இருக்கு, அக்ரிணைக்கான பேராகவும் வருது இல்லையா? அப்போ இதுதான் இந்த ஒரு பேர் ரெண்டு திணைக்குமே பொதுவாக வர்றதுனால தான் இருதிணைக்கும் பொதுவான பெயர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இருதிணைக்கும் பொதுவான பெயர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அடுத்து பாருங்க குழந்தை. அடுத்து பாருங்க குழந்தை. இப்போ மனிதர்களாகிய நமக்கு பிறக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? குழந்தையும் தான் சொல்றோம். இதுவே பொதுவாக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரபெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஆடுக்கோ மாடுக்கோ இல்லை வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 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 பூனை குட்டி போட்டவோ நாய் குட்டி போட்டவோ நம்ம என்ன சொல்லுவோம்னா அதோடைய குட்டிகளையும் பெரும்பாலும் குழந்தைன்னு சொல்லுவாங்க. ஒரு மரியாதை நிமித்தம் நம்ம உயர்திணை மாதிரியே அதையும் கூப்பிடுவோம். குழந்தை என்றதை சொல்லுவோமா? டே, அந்த நாய் குழந்தை போட்டுச்சுரா, அந்த நாயோடைய குழந்தைய பார்த்தோம், சூப்பராக இருந்தது. குட்டின்னு தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துவோம், இருந்தாலும் அது குழந்தையாகவும் நம்ம பார்ப்போம். புரியுதா? அப்போது ஒரு சில சொற்கள் வந்து பார்த்தோன்னா, ஒரு சில பெயர்கள், ஒரு சில சொற்கள் நம்முடைய மனித இனத்துக்கும் பொருந்தும், அக்ரிணையை சார்ந்த பொருளுக்கும் பொருந்தும். ஓகேவா? ஸோ அப்போ குழந்தை என்ற சொல் இருதிணைக்கும் பொருந்தும். ஓகே, அங்கே பாருங்களேன், குழந்தை சிரித்தான், இந்த இடத்துல சிரித்தான் இருக்கா, ஆண் வருது. அப்போ இது ஒரு ஆண்பால் சார்ந்த ஒரு குழந்தையை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆண்பாலை குறிக்குது பொதுவாக அப்படின்னாவே, ஆண்பால்ன்றது மனித இனத்தில் தான் நம்ம சொல்ல முடியும். பொதுவாக மனித அதை பார்த்தோன்னா நம்ம சொல்லலாம், நம்ம என்ன சொல்ல தனியாக பிரித்து சார் விலங்குலையும் ஆண்பால் பெண்பால் இருக்குது, ஒரு சில இடத்துல பயன்படுத்துகிறோம். ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல இந்த ஆண் விகுதி, இந்த ஆள் விகுதிலாம் தனித்தனியாக பயன்படுத்த மாட்டோம்.
அந்த உயிரினங்களுக்கு தனித்தனியாக பேரே வச்சிருப்போம். ஆண்பாலுக்கு ஒன்று, பெண்பாலுக்கு ஒன்று. ஆனால் பாருங்க, இப்போ சிரித்தான் அப்படின்றது ஆண்பாலா? அப்போ இது என்னது? இது உயர்தனை சார்ந்த ஒரு மனிதனை குறிக்குது. அது குழந்தையா இருந்தாலும் ஒரு ஆண்பாலை சார்ந்த ஒரு உயர்தனை சார்ந்த ஒரு மனிதனை குறிக்குது. குழந்தை சிரித்தான், ஓகேவா? இதுவே குழந்தை சிரித்தது, இங்க பாருங்களேன், சிரித்தது. சிரித்தது அப்படின்ற ஒரு சொல் வந்து பார்த்தீங்கன்னா து அப்படின்னு முடியுதா? அப்போ ஒருமையை தான் குறிக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் சிரித்ததுன்னு சொல்கிறோம். சிரித்ததுன்ற ஒரு சொல் வந்து பார்த்தோன்னா உயர்தனையை சார்ந்த ஒரு சொல் கிடையாது. அது அக்ரணிக்கு வழங்கக்கூடிய ஒரு சொல். அதை மனிதன் அல்லாத பிறவற்றுக்கு இல்லை பிற உயிருள்ள ஒரு பொருளுக்கு வழங்கக்கூடிய ஒரு சொல் சிரித்தது. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? மாடு சிரித்தது. மாடு சிரிக்குமா? சிரிக்காது. சிரிக்கிறது நமக்கு தெரியாது, நான் சொல்கிறேன். இப்போ மாடு சிரித்ததுன்னு நம்ம சொல்லுவோம். ஆடு சிரித்தது, கோழி சிரித்தது, நரி சிரித்தது. நம்ம கடைகள்லாம் கேட்டிருப்போம் இல்லையா? அப்போ சிரித்ததுன்றதுலாம் அதுக்கு பயன்படுத்தக்கூடியது, அக்னியை சார்ந்த பொருளுக்கு பயன்படுத்தக்கூடியது. புரியுதா? அப்போ பாருங்க, குழந்தை சிரித்தான்ட்டு அப்போ உயர்தனை சார்ந்த ஒரு சொல்லுக்கும் பயன்படுத்துகிறோம். குழந்தை சிரித்ததுன்னு சொல்லிட்டு அக்னியை சார்ந்த ஒன்றுக்கும் பயன்படுத்துகிறோம். அப்போ குழந்தை என்ற சொல் இந்த இடத்துல இருதிணைக்கும் பொதுவான பெயர்களாக அமையுது. ஓகேவா? இதுதான் இருதிணை பொது பெயர்கள். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அப்போ இருதிணைக்கும் பொதுவான பெயர்கள் வரும்போது, அதுவும் எழுவாயா அமையும் போது, ஒரு சொற்றொடர்ல முதல்ல எழுவாயா அமைஞ்சிரும் போது, ஓகேவா, அந்த எழுவாய் எப்படி இருதிணைக்கும் பொதுவான பெயரோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய வினை முடிவும் வினை முற்றும் அது பார்த்தா இருதிணையா இருக்கும், இருதிணைக்கும் பொதுவா இருக்கணும். ஓகேவா? குழந்தை 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 சிரித்தான் சிரித்தான் அப்படின்னு எழுதலாம். அதே குழந்தை இருதிணைக்கு பொதுவான பெயர்ன்றதுனால அதோடைய வினை முடிவும் சிரித்தான் அங்கே எழுதணுமா, இங்கே சிரித்ததுன்னு எழுதலாம். ஓகேவா? கதிரவன் உதித்தான், கதிரவன் உதித்தது. ஓகேவா? ஸோ அப்போ இருதிணைக்கும் பொதுவான மாதிரி நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ இதான் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் வந்திருக்கும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் கட்டாய வரமா இருக்கும். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருதிணைக்கும் பொதுவான பெயர்கள் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இருதிணைக்கும் பொதுவான பெயர்கள் குழந்தை, கதிரவன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்பால அதை பார்த்தீங்கன்னா உயர்திணை குறிக்கிற சொல்லுக்கும் பொருந்துற மாதிரி நம்ம பேச முடியும். ஒரே விஷயம். அதே போல அக்ரிணை சொல்லுக்கும் பொருந்துற மாதிரி நம்ம பார்த்துட முடியும். ஏன்னா குழந்தை சிரித்தான் ஒரு ஆண்பால உயர்திணை குறிக்கிற மாதிரி இருக்கு. குழந்தை சிரித்தது, சிரித்தது அப்படின்றது சிரித்தது அப்படின்னாவே அக்ரிணை குறிக்கக்கூடிய ஒரு சொல் மாதிரி தான். அக்ரிணையை சேர்ந்த ஒரு ஒருமையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் இந்த சிரித்தது. ஏன்னா தூன்ற விகுதி இது பெரும்பாலும் உயர்திணை சார்ந்த பொருளுக்கு எதுவும் வராது. புரியுதா? இப்போ ஆண்கள்லாம் வச்சுக்க, ஆண்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, இப்போ கண்ணன் பார்த்தான் அப்படி ஆண் அப்படின்னு முடியும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழலி சிரித்தால் ஆள்னு முடியும். புரியுதா? இல்லை ஆசிரியர் பாடம் நடத்தினர் அதுவும் அருன்னு முடியும். இல்லை நடத்தினார்கள், இப்போ கல்விகுதியும் சேர்க்குறாங்க இல்லையா, அது ஃபைன். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த து அப்படின்றது ஒருமை, இது அக்ரிணைக்கான ஒரு சொல். ஓகேவா? ஸோ அப்போ அக்ரிணையும் குறிக்குது. இந்த குழந்தைன்றது அக்ரிணைக்கும் பொருந்தது, இந்த குழந்தை அப்படின்ற சொல் இங்கே உயர்திணைக்கும் பொருந்தது. அப்போ இருதிணைக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய சொற்கள் எழுவாயாக அமையும் போது அதனுடைய வினை முடிவும் எழுவாயா ரெண்டு திணைக்கும் பொருந்துற மாதிரியும் எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருதிணைக்கும் பொதுவான பெயர்கள் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இருதிணைக்கும் பொதுவான பெயர்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு விரவு பெயர் அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்கு. சரியா? பார்த்துக்கோங்க, எக்ஸாம்ல மேபி கேட்கலாம். சரியா? ஸோ சிங்கிள் கோட் தான் வரும், பார்த்துக்கோங்க. என்னது விரவு பெயர் அப்படின்னாலும் இருதிணைக்கும் பொதுவான பெயர் அப்படின்னாலும் ரெண்டு ஒன்று தான். சரியா? ஸோ ஓகே. இப்போ குழந்தை சிரித்தது, கதிரவன் சார் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க, வேற ஏதாவது கொடுக்கலாமா? அங்கே பாருங்க, சிம்பிளாக பாருங்களா, தாமரை. இப்போ தாமரைன்றதும் பாருங்களேன், இப்போ தாமரைன்றது நம்ம ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு பெண்களுக்கு வந்து பார்த்தா தாமரை என்ற பெயர் வச்சு பார்த்துருப்போம் இல்லையா? அதே போல் இந்த தாமரைன்றது அக்ரிணையை சேர்ந்த ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூக்கும் குறிக்கும். ஒரு பூவோட பேரும் ஒரு நம்ம தாமரைன்னு சொல்லணும் இல்லையா? அப்போ அங்கே பாருங்க, தாமரை என்ன சொல்லலாம் நம்ம, அதே மாதிரி தாமரை அப்படின்றது ஒருமை மட்டும். தாமரைகள் அப்படின்னா பன்மை, தாமரைன்றது ஒருமைன்றதுனால அதோடைய வினை முடிவு எப்படி இருக்கணும், ஒருமையில தான் இருக்கும். இப்போ தாமரை மலர்ந்தது. ஓகேவா? அதே போல இதே தாமரைன்ற சொல் நம்ம உயர்திணைக்கும் நம்ம ஒரு பெண்ணை குறிக்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா? அப்ப தாமரை சிரித்தாள். ஓகேவா? புரிஞ்சுதா? அப்போ இந்த இடத்துல தாமரை என்ற சொல் இருதிணைக்கும் பொதுவாக இருக்கிறதுனால எழுவாயா அமைஞ்சு வந்திருக்கிறதுனால இந்த ஒரு தொடரில் அதோடைய வினை முடிவும் எப்படி இருக்கும் பாருங்க, இருதிணைக்கும் பொருந்துற மாதிரி நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா இருதிணைக்கு பொதுவான பெயர்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதன் அடிப்படையில் ஒருமை பன்மை எப்படி வருது அப்படின்றத பார்த்துட்டோமா? ஓகே. அடுத்து பாருங்க, இப்போ நம்ம இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது. இங்கே பாருங்க, பன்மை பொருள் உணர்த்துவதற்கு பன்மை பொருள் என்னமா, இரண்டுக்கு மேற்பட்ட பொருள்களை நிறைய இருக்கக்கூடிய ஒரு பொருளை உணர்த்துவதற்கு கல் என்னும் விகுதி உதவுகிறது. கல் விகுதியை சேர்க்கிறாங்க. எடுத்துக்காட்டு, இப்போ ஒருமைன்றதுக்கும் பன்மைன்றதுக்கும் எப்படி பன்மை விகுதியில் கல் சேர்க்கிறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா?
ஃபர்ஸ்ட் ஒருமை பாருங்களேன். ஒருமை அப்படி பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்தார். ஆசிரியர் வந்தார் இது அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல். ஏன்னா ஆசிரியர்ன்றது ஒரு மரியாதை. ஆசிரியன் நல்லா பாருங்க, ஆசிரியன். ஆசிரியன் அப்படின்றது ஒரே ஒரு நபரை குறிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது ஆண்பாலம் கூட. ஆண்பால் அப்படின்றாவே அது உயர்திணையில வந்துடும், மனிதனை குறிக்கக்கூடியது. ஓகேவா, ஒரே ஒருத்தர் தான் இருந்தாலும் ஆசிரியர் பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் இல்லையா, இருந்தாலும் ஒரு மரியாதையை கூப்பிடப்பட்டதுக்கு ஆசிரியர் என்று சொல்ல ஆசிரியர் சொல்லிட்டு அறிவுகுதியை சேர்க்கிறாங்க. ஓகேவா, இது அறிவுகுதியை சேர்க்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு ஆசிரியர்ன்றது ஆசிரியர்னு தான் சொல்லணும். ஆனால் அவர் ஒரு ஆசிரியர்ன்றதுனால ஒரு பாடம் கற்பிக்கக்கூடிய கல்வி கற்பிக்கக்கூடிய ஒரு நபர்ன்றதுனால ஆசிரியர் அப்படின்னு சொல்லிடுறாங்க, ஒருத்தராக இருந்தாலும். ஓகேவா, அப்போ ஆசிரியர் வந்தார். இந்த வந்தார்ன்ற சொல்லும் ஒருமையை குறிக்குது. இந்த ஆசிரியர்ன்ற சொல்லும் ஒருமைக்கு பயன்படுத்துறாங்க அக்காலத்தில். ஓகேவா, இதே பாருங்க, இக்காலத்திலையும் ஆசிரியர் வந்தார் அப்படின்னு தான் பயன்படுத்துறோம். இது ஒருமையை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, பன்மையை பொறுத்த வரைக்கும் பன்மைன்றது 2 இல்லை 2க்கு மேற்பட்டது. அக்காலத்தில் நம்ம இப்போதான் பார்த்தோம், ஆசிரியர் மாணவர் அப்படின்னாவே அது பன்மையை குறிக்கக்கூடிய சொல் தான். ஓகேவா, அருவிகுதி வருது அப்படின்னாவே அது பன்மையை குறிக்கக்கூடிய சொல். மாணவர் அப்படின்னா நிறைய மாணவர்களை இல்லை மாணவிகளோ மாணவன்களையோ சேர்ந்தது, அதான் மாணவர். ஓகேவா, அப்போ மாணவர் வந்தனர் இங்கே வந்தனர், இதுவும் பன்மையை குறிக்கக்கூடிய சொல். வந்தனர் அருவிகுதி சேர்ந்து, இது அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. இந்த காலத்தில் என்ன பண்றோம், கல்வி விகுதி சேர்க்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஆல்ரெடி மாணவர்ன்றதே ஒரு பன்மையை குறிக்கக்கூடிய சொல் தான். இருந்தாலும் எப்படி பார்த்தோன்னா ஒரு அக்ரிணை சொல்லுக்கு பன்மையை குறிக்கிறதுக்கு கல்வி விகுதியை போட்டுருவோமோ அதே போல இங்கேயும் உயர்திணை சொல்லுக்கும் கல்வி விகுதியை சேர்த்துடுறோம். அது நடைமுறையில் நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா, இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது ஸோ என்னுடைய கருத்து. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுதணும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஃபைன். ஸோ அப்போ மாணவர்கள் இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பன்மையை குறிக்கிற மாதிரி இங்கே வந்துருச்சு அப்படின்னா இங்கேயும் வந்தார்கள் இங்கேயும் போட்டுடணும். ஓகேவா, இங்கே பாருங்களா, மாணவர்கள் வந்தனர் அப்படியே எழுதலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அருன்றதும் பன்மைக்கான விகுதி தான். ஓகேவா, மாணவர் வந்தனர் அப்படின்றது அக்காலத்தில் இது பயன்படுத்தப்பட்டது. இது ஒரு பன்மைக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த காலத்தில் பயன்படுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கல் விகுதியை உயர்திணையிலேயே சேர்த்துறோம். ஓகேவா, ஆனால் அப்படி சேர்க்கக்கூடாது. ஆனால் உயர்திணையில சேர்த்துறோம், அது பயன்படுத்துகிறாங்க. ஸோ இலக்கண முறைப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ ஓகேப்பா பிழை இருக்குது இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. ஓகேவா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, இல்லை நீங்கள் கேட்குறீங்க சார் ஒருவேளை எக்ஸாம்ஸில் அப்படி கேட்டாங்கன்னா இப்போ கல்விகுதி இல்லாமல் நல்லா பாருங்கள் தைரியமாக இப்போ கல்விகுதி இல்லாமல் மாணவரோ இல்லை ஆசிரியரோ இல்லை பார்த்தோன்னா ஒரு புலவரோ இல்லை பார்த்தோன்னா மன்னரோ இந்த மாதிரிலாம் சொற்கள் பொதுவாக ஒரு மரியாதை நிமித்தமாக இருக்கக்கூடிய உயர்ந்த ஒரு மதிப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இருக்க வச்சுக்கலாம், இல்லை ஒரு உயர்தனை சார்ந்த ஒரு சொற்கள் வருதுன்னு வச்சுக்கலாம், அறிவுகுதி சேருதுன்னு தெரிஞ்சது அப்படின்னா அது பன்மையை தான் குறிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம், கண்ணை மூடிட்டு அது பன்மைக்கான ஒரு சொல்லாவே நீங்கள் கருதணும், தவறே கிடையாது. புரிஞ்சுதா? அப்போ மாணவர்ன்றது ஆசிரியர்ன்றது மன்னர்ன்றது புலவர்ன்றது எல்லாமே பன்மைக்கான சொல், எல்லாமே அறிவுகுதி சேர்ந்துருக்கு. ஓகேவா, அதே போல் உயர்தலை கல்லுலாம் வரக்கூடாது, இருந்தாலும் பயன்படுத்துகிறோம், இருந்தாலும் வரக்கூடாது, அது ஒரு மரபு கிடையாது. புரியுதா? அப்போ நீங்கள் கேட்கலாம் சார் மாணவன்றதுக்கு இப்போ தான் பார்த்தோம், அப்போ ஒருமையில் எழுதுனா எப்படி சார் பண்ணலாம், மாணவன் மாணவி ஒருமையில் எழுதணும்னா. இப்போ புலவர் இருக்காங்க, பன்மை இது ஒருமையில் எழுதணும் அப்படின்னா புலவன். ஓகேவா, இதே ஆசிரியர் இருக்காங்க, ஆசிரியன் ஆசிரியை அப்படின்னு சொல்லுவாங்க. மரியாதை நிமித்தமாக நம்ம அந்த ஒருமையிலையும் அருன்றதை சேர்க்கிறோம். ஆனால் ஆசிரியர்ன்றது நிறைய ஆசிரியர்களை பொதுவாக ஆசிரியனா இருக்கட்டும் ஆசிரியர் இருக்கட்டும் எல்லாத்தையும் சேர்த்து குறிக்கக்கூடியது, பன்மைக்கான சொல். இவருக்கு மன்னர் இருக்காங்க, மன்னன் அப்படின்றத ஒருமைக்கான சொல். ஓகேவா, ஸோ மன்னன்றதான் ஒருமைக்கான சொல். மன்னர் அப்படின்னா நிறைய மன்னன்களை சேர்ந்த நிறைய பேருக்கு சேர்ந்தது, அதான் மன்னர்னு சொல்லிடுவோம் சிம்பிளா. ஓகேவா, இருந்தாலும் கல்வி விகுதியை சேர்க்குறாங்க. ஸோ இலக்கண பிழை அதில் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க, பார்த்துக்குவோங்க. ஸோ இதுவும் இப்போ நம்ம பார்த்ததும் பார்த்தோன்னா பன்மைக்கான சொற்கள் தான். ஓகேவா, ஸோ இதெல்லாம் பன்மை சொற்கள் தான். ஓகே, அடுத்து பாருங்க சிம்பிளா இப்போ நம்ம பார்த்ததுக்கு எக்ஸாம்பிளா பாருங்களேன், பால் காட்டும் விகுதிகள். அதாவது பால் காட்டும் விகுதிகள் அது ஒருமையா பன்மையா, அது ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா ஒன்றன் பாலா பலவின் பாலா பார்த்தீங்க, அதான் பால் காட்டும் விகுதிகள். அது என்ன பால், ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா, அந்த பால் காட்டக்கூடிய விகுதி. ஓகேவா, பாருங்க, ஆண் உண்டான் சென்றான் வந்தான் அப்படின்றது ஒரு ஆணை குறிக்கும், இது ஆண்பாலா குறிக்கக்கூடியது. ஆண்பாலா குறிக்குதா? அப்போ பால் காட்டும் விகுதியா பாருங்க, வந்தான் அப்படின்ற ஒரு சொல் இருக்குன்னா வந்தான் ஆண் முடியுதா? அப்போ இந்த வந்தான்ற சொல் இந்த ஆண்றது இந்த இடத்துல விகுதியா ஒரு பாலை குறிப்பிடுது. என்ன பால், ஆண்பாலை குறிப்பிடுது. அதான் பால் காட்டும் விகுதி இந்த ஆண் அப்படின்றது. ஓகேவா, அடுத்து பாருங்க ஆள்னாவே உங்களுக்கு தெரியும் என்னது, பெண்பாலை குறிக்குது. வந்தாள் பெண்பாலை குறிக்குதா? புரியுதா? இதுவே வந்தார் புரியுதா? அப்போ வந்தார்ன்றது குறிக்குது.
உயர்திணையை குறிக்குது. சரியா? அப்ப வந்தார், வந்தது. புரியுதா? இதுவே வந்து பார்த்தோன்னா ஆர், அர் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்னது பலவின்பாலை குறிக்கிற மாதிரி வரும், உயர்திணையை சார்ந்தது. இதே அக்ரிணையில ஒருமையை குறிக்கிறதுக்கு வந்தது அதுன்னு முடியும். பொதுவாக து அப்படின்னு முடியும். நல்லா பாருங்க, து அப்படின்னு முடியும். வந்தது, சென்றது, விழுந்தது, எழுந்தது. ஒரே ஒரு அக்ரிணை சொல் இருக்குதுன்னா அதுக்கான ஒரு வினை முடிவுல வினை முற்றுல வந்து பார்த்தோன்னா தூன்றது முடியும். ஒரே ஒரு விகுதியா முடியும். ஒன்றன்பாலுக்கான சரி அதை பார்த்தோன்னா ஒருமைக்கான விகுதியா முடியும். ஒன்றன்பால் கிடையாது, ஒருமைக்கான விகுதியா முடியும். இதுவே பாருங்களேன், அன் பொதுவா அன அ அப்படின்லாம் முடியும். சென்றன, வந்தன, விழுந்தன, புரியுதா, முறிந்தன அப்படின்லாம் பொதுவாக சொற்கள் இருக்குன்னா என்னது அது பன்மை குறி. முன்னாடி ஏதோ பன்மைக்கான சொல் இருக்கு, அதுக்காக அந்த வினை முற்றும் அந்த வினை முடிவும் எப்படி முடியுது, அன அ அப்படிலாம் முடியுது. ஓகேவா? இப்போ நம்ம சென்றன அப்படின்றதுல அன அப்படின்னு முடியுது, அ அப்படின்னு முடியுது இல்லையா? அப்போ அனன்றதும் ஆன்றதும் கிட்டத்தட்ட என்னது, கிட்டத்தட்ட ஒரே இடத்துல ஒரு விகுதியாக முடியக்கூடியது தான். சிம்பிளா புரியலையா? அங்கே பாருங்களேன், இப்போ சென்றன அப்படின்றது இது ஒருமைக்கான சொல்லா பன்மைக்கான சொல்லா? இது ஒரு பன்மை சொல், சென்றன. புரியுதா? இப்ப பேருந்துகள் சொல்லாமா, பேருந்துகள் அப்படின்னா பேருந்து சென்றன சொல்லாமா, தப்பு. பேருந்து சென்றதுன்னு சொல்லுவோம். ஏன்னா பேருந்துன்றது ஒருமை, சென்றதுன்றது ஒருமை, அப்போ ஒரே மாதிரி இருக்கணும். இதே பேருந்துகள்லாம் கல்வி விதி சேர்ந்தாச்சு, அப்போ நிறைய பேருந்துகள் இருக்கு, நிறைய பஸ்ஸஸ் இருக்கு, அப்போ ஆட்டோமேட்டிக் அந்த இடத்துல தூ வரலாமா, சென்றனன்னு வரும். ஓகேவா? அப்ப சென்றன அண அப்படின்னு முடியுதா? இதே சமயத்துல இந்த அணை விட்டுருங்க, சென்றன இன்னு பிளஸ் ஆனும் முடியுது. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன், அணன்னு முடியும், இல்லை ஆணு முடியும், இல்லை அன் அப்படின்ற மாதிரி இருக்கு. பொதுவாக அன்ன்றது எதை குறிக்குது, அணன்றது தான் குறிக்குது, வேற ஒன்றும் கிடையாது. இது ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ பாருங்க, இதுதான் பால் காட்டக்கூடிய பயனிலை விகுதிகள். பால் காட்டக்கூடிய பயனிலை விகுதிகள். ஆண் முடிஞ்சதுன்னா ஆண்பாலை குறிக்குது, ஆறுனா பெண்பாலை குறிக்குது. அது ஆர் அர் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா உயர்திணை சார்ந்த பலர்பாலை குறிக்கக்கூடியது. இதே அது து அப்படின்றதெல்லாம் அக்ரிணியை சேர்ந்த ஒன்றன்பாலை குறிக்கக்கூடியது. பாருங்க, அண ஆ அப்படிலாம் வருதுன்னா இதெல்லாம் உயர்திணை அக்ரிணியை சேர்ந்த பலர்பாலை அதை பார்த்தோன்னா பலவின் பாலை குறிக்கக்கூடியது. ஓகேவா? அதே சமயத்தில் ஒரு சில சமயத்தில் இந்த வைன்ற சொல்லும் பயன்படுத்தப்படும். அதை பார்த்தோன்னா பலர்பாலை பலவின் பாலை குறிக்கும் போது, பன்மையை குறிக்கும் போது, இதில் அக்ரிணியில். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்குவாங்க. இப்போ சென்றவை என்ன சொல்கிறோம், நம்ம வந்தவை அப்படிலாம் சொல்ல முடியா? இதெல்லாம் மனிதர்களை குறிப்போம் இல்லை, உயர்திணை அக்ரிணிகள் மட்டும் தான் குறிப்போம், அதுவும் பன்மை குறிக்கும். ஓகேவா? ஓகே ஓகே அடுத்து பாருங்க, பால் காட்டும் விகுதிகள் இன்றியும், அதாவது பால் காட்டும் விகுதிகள் இல்லாமையும் உயர்திணை பெயர் சொற்கள் தத்தம் பால் உணர்த்தும். நல்லா பாருங்க, எடுத்துக்காட்டு என்ன சொல்ல வராங்க. இப்ப இந்த சொற்களை பாருங்க, தம்பி, தங்கை, அப்பா, அம்மா, தந்தை, தாய், இந்த சொல்லலாம் பாக்குறீங்க. இந்த சொல்லலாம் பால் விகுதி காட்டக்கூடிய பால் காட்டக்கூடிய விகுதிகள் ஏதாவது இருக்கா? அதை பார்த்தீங்கன்னா பின்னாடி ஏதாவது பால் காட்டக்கூடிய விகுதிகள் இருக்காடா? இல்லை. இப்போ இதுவே எதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போதான் பார்த்தோம், சென்றான் அப்படின்ற ஒரு சொல்ல ஆண் முடியுது. எப்படி முடியுது? ஆண். அப்போ இது ஒரு ஆண்பால் அப்படின்றத குறிப்பிடுது. ஏன்? பால் காட்டக்கூடிய விகுதி ஆண் அப்படி முடியுது இல்லையா? அப்போ இது பால் காட்டக்கூடிய விகுதி இந்த சொல்ல இருக்கு. இப்போ இந்த சொற்கள்லாம் கவனிங்க, இந்த சொற்களுக்கு பின்னாடி இந்த இடத்துல பின்னாடிலாம் வந்து விகுதி இடத்துல பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பால் காட்டக்கூடிய விகுதிகள் ஆணோ, ஆளோ, ஆரோ, இல்லை அர்ரோ, இல்லை அது, அண அப்படின்ற சொற்கள் ஆ அப்படின்றதோ வைன்றதோ இதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லாம இருக்கு. முக்கியமா இது ஒரு உயர்திணையை சார்ந்த சொற்கள். என்னது? உயர்திணையை சார்ந்த பாருங்க, உயர்திணையை சார்ந்த சொற்கள். பொதுவாக உயர்திணை சார்ந்த சொற்கள்ல பால் காட்டக்கூடிய விகுதிகள் இன்றியும் அதனுடைய பால் உணர்த்தும். ஓகேவா? நல்லா பாருங்க, தம்பி இந்த இடத்துல விகுதி எதா இருக்கா? தம்பியான் அப்படின்னு இருக்கா? கிடையாது. தம்பியால் அப்படின்னு இருக்கா? கிடையாது. வெறும் தம்பின்னு இருக்கு. அப்ப தம்பின்றது ஒரு உயர்திணையில ஆண்பால தான் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா அமையுது. அப்ப விகுதிகள் எல்லாமே இந்த சொல் ஒரு ஆணை குறிக்குதுன்றது நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? புரியுதா? அப்போ பாருங்க, பால் காட்டக்கூடிய விகுதி இல்லாமையே இது ஒரு ஆண்பால குறிக்கக்கூடியது, உணர்த்துது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அப்ப தங்கை என்ற சொல் ஒரு பெண்பாலை குறிக்குது, அப்பான்றது ஒரு ஆண்பாலை குறிக்குது, அம்மான்றது ஒரு பெண்பாலை குறிக்குது, தந்தை ஆண்பால், தாய் பெண்பால். இந்த சொற்களுக்கு இந்த மாதிரி கூடிய சொற்களுக்கு எதுவுமே பின்னாடி விகுதிகள்ல அதை பால் காட்டக்கூடிய விகுதி இருக்கா? கிடையாது. ஓகேவா? அதான் சொல்றாங்க, பால் காட்டக்கூடிய விகுதிகள் இல்லாமையும் உயர்திணை பெயர்கள், நல்லா பாருங்க, உயர்திணை பெயர்கள் அதனுடைய பால் என்ன, ஆண்பாலா பெண்பாலா பலர்பாலா அப்படின்றத காட்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பால் காட்டக்கூடிய விகுதிகள் இல்லாமையும் தன்னுடைய பாலை உணர்த்தும் சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, அக்ரிணையில்
அக்ரிணை. அக்ரிணை என்னது? மனிதன் அல்லாத பிற உயிருள்ள உயிரற்ற சொற்கள், அது அக்ரிணை. ஓகேவா? அக்ரிணை சொற்கள்ல அப்ப அக்ரிணையில அக்ரிணையில் எழுவாயில். அப்ப எழுவாயில பாருங்க, எழுவாய். அப்போ இது ஒரு தொடர், இது ஒரு தொடரா? எழுவாய். பொதுவா இப்ப எழுவாயில எழுவாயின்னு சொல்லிட்டாங்களா? அப்ப என்னது? காளை, பசு, கடுவன், மந்தி, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ அக்ரிணையில் எழுவாயில் ஆண் பெண் பகுப்பு முறை மரபில் உண்டு. அப்ப அக்ரிணையிலையும் என்ன பண்றாங்கன்னா பால் காட்டக்கூடிய விகுதி வச்சு நம்ம இங்க பார்க்கல. என்ன பண்றாங்கன்னா அக்ரிணை சார்ந்த பொருட்களுக்கு, முக்கியமா உயிருள்ள பொருட்களுக்கு, அக்ரிணை சார்ந்த உயிருள்ள பாருங்க, காளை, பசு, கடுவன், மந்தி, இதெல்லாம் உயிருள்ளவை. அக்ரிணை சார்ந்தது ஒரு உயிருள்ள பொருள். அதுக்கு நல்லா பாருங்க, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா மரபுல உண்டு. என்னது? ஆண் பெண் பகுப்பு முறை உண்டு. ஆண் இது, இது பெண் இதுன்னு தனித்தனியா பேரே வச்சிருவாங்க. ஓகேவா? ஒரு சிலதுக்கு உண்டு. ஓகேவா? அங்க பாருங்க, காளை அப்படின்றது ஒரு அக்ரிணை சொல். ஆனா இது காலையிலேயே பசு வகையிலேயே, பசு இனத்திலேயே, மாடுகள் இனத்திலேயே ஆண்பாலை குறிக்கக்கூடியது. அப்ப இதான் சொல்ல வராங்க பாருங்க, அக்ரிணையில் எழுவாயில ஆண் பெண் பகுப்பு முறை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனியா சொற்கள் இருக்கு, பகுப்பு முறைன்றது இருக்கு, அதை நம்ம மரபுல பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதே போல பார்த்தீங்கன்னா பெண்பால்ன்றது பசு, பயன்படுத்துறோமா? பயன்படுத்துறோம். கடுவன், மந்தி, இது ஆண் குரங்க குறிக்கும். கடுவன்றது ஆண் குரங்கு, குரங்குல ஆண் குரங்க குறிக்கும். மந்தின்றது குரங்குல பெண் குரங்க குறிக்கும். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எழுவாயில பொதுவா அக்ரிணை சார்ந்த ஒரு பெயர்கள், ஒரு பொருள் ஆண் பெண் பகுப்பு முறை மரபுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருக்கா? இருக்கு, இருக்கு இல்லையா? ஸோ அடுத்து பாருங்க, சில தொடர்களில் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. சில தொடர்களில் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. ஓகே, பாருங்க, காளை உழுதது, உழுததுன்னு தான் சொல்லுவோம், ஏன்னா அது அக்ரிணை சொல். பசு பால் தந்தது, தந்ததுன்னு தான் சொல்லணும், ஏன்னா அது அக்ரிணை சொல். அது மட்டும் இல்லாமல் காளைன்றது இங்கே ஒன்று தான், அதனால ஒருமைக்கான விகுதி. பசுன்றது இங்கே ஒன்று தான், ஆனால் ஒருமைக்கான விகுதி. ஸோ கரெக்டாக தான் இருக்கு. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க? சில தொடர்களில் பால் காட்டும் விகுதிகள் இல்லை. அது என்ன பால்னே காட்டாது, ஆண் பாலா பெண் பாலும் காட்டாது. ஏன்? அக்ரிணையை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் பகுப்பு முறைன்றது பொதுவாகவே இலக்கணத்தில் நம்ம தமிழ் முறையில் இருக்கு, நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கடுவன், மந்தி தனித்தனியா, இது ஆண் குரங்கு, இது பெண் குரங்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். பால் காட்டக்கூடிய விகுதிகள் இருக்காது, ஆனால் தனித்தனியா இது ஆண் பாலுக்குரிய சொல், இது பெண் பாலுக்குரிய சொல் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிணை பிரிச்சிடும். புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க சார். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒருமைப்பன்மைன்ற கான்செப்டுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நம்ம பேசுகிறோமே. அப்போ கடுவன், மந்தி அப்படின்றது அது ஒரு என்னது? ஆண்பால் பெண்பால் அப்படின்றது தெரியணும். எதில்? அக்ரிணையில். அதே போல் கடுவன்னா ஒரு ஆண் குரங்கை குறிக்கும், ஒருமையை குறிக்கும். மந்தின்றது அக்ரிணையை குறிக்குது, ஒரு பெண் குரங்கு குறிக்குது, ஒருமையை குறிக்குது. இப்படிலாம் தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, உயர்திணை பன்மை பெயர்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. உயர்திணை பன்மை பெயர்கள் அப்படின்னா உயர்திணைனா அது மனிதர்களை குறிக்கும். அந்த ஒரு சொல், அந்த சொற்கள் மனிதர்களை குறிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு மனிதர்களை குறிக்கிற சொல் வருது அப்படின்னா, அதுல பன்மை சொற்கள் வருது அப்படின்னா, பன்மை சொற்கள் இருக்குன்னா பன்மை விகுதி பெற்று வருவது உண்டு. பன்மை விகுதி என்னது? கல்விகுதி, கல்விகுதி. ஓகேவா? அங்க பாருங்க, உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருவதும் உண்டு இலக்கணத்துல. அதனாலதான் அது இலக்கண முறைப்படி வரக்கூடாது நம்ம சொன்னாலும் அது வருவதும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அது வரக்கூடிய பயன்படுத்துவதும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, இரண்டு மனிதர்கள், இரண்டு மனிதர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வருதுன்னா, நல்லா பாருங்க, இரண்டு மனிதர், இரண்டு மனிதர். இரண்டுன்றது ஒருமையா பன்மையா? இரண்டுன்ற சொல் பன்மை, ஏன்னா அது ஒன்றை குறிக்கல, இரண்டை குறிக்குது. அதுவே என்னது? ஒரு மனிதனா ரெண்டு மனிதரா அங்கே இருக்கிறவங்க மனிதரை தான் பார்க்கணும், ஏன்னா உயர்திணை சொல் இதுதான், மனிதர் தான். அப்போ இந்த இடத்துல இரண்டு மனிதரா ஒரு மனிதர்னு சொல்லுதா? இரண்டு மனிதர்னு சொல்லுது. அப்போ மனிதர்கள்ன்றது இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க? ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தர் இருந்தாதான் ஒருமை, ரெண்டு பேர் தானா அந்த ஒரு சொல்லே பன்மையை குறிக்கக்கூடிய சொல். ஓகேவா? அப்ப இரண்டு மனிதர் அப்படின்னு எழுதலாம். இரண்டு மனிதர்கள் கல்விகுதியை சேர்த்தும் எழுதக்கூடிய மரபுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப பாருங்க, உயர்திணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்றும் வருவதுண்டு, பெற்று வருவதுண்டு, கல்விகுதியை சேர்த்தும் எழுதுறாங்க. ஓகேவா? இதுவே அக்ரிணையில பாருங்க, அக்ரிணை பன்மை பெயர்கள், அக்ரிணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெறுவது கட்டாயம் இல்லை, கட்டாயம் இல்லை, மேக்சிமம் வராது.
வராமல் எழுதுறதான் கட்டாயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடத்துல வரலாமா, ஒரு சில இடத்துல வருது. ஆனால் வராமல் எழுதுறதான் கட்டாயம் இல்லாமல் எழுதுறதான் சரியான ஒரு இலக்கண முறையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 2 மனிதர்களை எழுதலாமா, கல் விகுதி சேர்த்து எழுதலாமா, எழுதலாம். ஓகேவா? இங்கே பாருங்க, தேங்காய்ன்றது ஒன்றே ஒன்று தான். தேங்காய்னா ஒன்று தான். தேங்காய்ன்றது ஒரு அக்னி சொல்ல, அக்னி சொல்லலாம். இதை பன்மையை மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சிம்பிளாக தேங்காய்கள் அப்படின்னு போடலாமா? இப்போ இது நிறைய தேங்காய், 2க்கு மேற்பட்ட தேங்காய் இருக்கிறத குறிக்குது. அப்போ இப்போ கல் விகுதி சேர்க்கறதுனால இங்கே பன்மையாயிடும். கல் விகுதி சேர்க்கல அப்படின்னா இது ஒரு ஒருமை. புரிஞ்சுதாமா? ஓகே. இப்போ அக்ரிணியில கல் விகுதியை சேர்க்காம பன்மையை காட்ட முடியுமா அப்படின்னா காட்ட முடியும். எப்படி? அது எத்தனை தேங்காய், எத்தனை மாடு, எத்தனை ஆடு, எத்தனை மரம் அப்படின்னா சொல்லணும். ஓகே, வாங்க பாருங்களேன். தேங்காய் 10 தேங்காய். தேங்காய்னா 1 ஒருமையை குறிச்சிடும். இதுவே முன்னாடி 2 தேங்காய், 5 தேங்காய், 10 தேங்காய் அப்படின்னா நல்லா பாருங்க, தேங்காய்னா ஒன்னே ஒன்று இருக்கணும். 10 தேங்காய் ஒரு இடத்துல இருக்குன்னா அது மொத்தமாக நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது ஒரு பன்மையை குறிக்கக்கூடிய சொல். ஓகேவா? 10 தேங்காய்ன்றது ஒரு பன்மையை குறிக்கக்கூடிய சொல். ஓகேவா? இந்த இடத்துல கல் விகுதியை போடக்கூடாது. இல்லை வெறும் அந்த 10, 8 இந்த மாதிரிலாம் குறிப்பிடாம இப்போ நீங்கள் தேங்காய்கள் அப்படின்னு போறீங்கன்னா தப்பு கிடையாது. தேங்காய்கள் அப்படின்னு பொதுவாக போறீங்கன்னா தப்பு கிடையாது. இப்போ கல் விகுதி வரலாம், தப்பு இல்லை. ஓகேவா? ஆனால் எத்தனை தேங்காய்ன்ட்டு இங்கேயே சொல்லிடுறீங்க 10ன்ட்டு. அப்போ 10 தேங்காய் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. அப்புறம் திரும்பவும் போயிட்டு கல் விகுதியை போடலாமானா போடக்கூடாது. இந்த மாதிரி வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ கட்டாயம் இல்லை, கட்டாயமாக போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ 10 தேங்காய்ன்றதா சரி. ஓகேவா? ஆனால் அங்கே பாருங்க, இதே உயர்திணையில் 2 மனிதர்கள் இருக்காங்க அப்படின்றதுனால கல் விகுதியை சேர்க்கிறோம். சேர்த்தும் எழுதக்கூடிய வரும்னு சொல்றாங்க, வருவது உண்டுன்னு சொல்றாங்க. அப்போ 2 மனிதர்கள்ன்றது சரியான ஒரு ஸ்டேட்மெண்டா? சரியான ஸ்டேட்மெண்ட் தான். 10 தேங்காய்கள் போலாமா? 10 தேங்காய். கல் விகுதி வரக்கூடாது. கல் விகுதி வரக்கூடாது. இல்லை 10ன்றதுக்கு தேங்காய்கள்னு போட்டுருணும். பொதுவாக எத்தனை தேங்காய் இருக்குது, ஆனால் பொதுவாக பன்மையில் இருக்குன்றது குறிச்சிடணும். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதாமா? இப்போ நம்ம எப்படி சொல்லலாம்னா உங்களுக்கு என்ன புரியணும் அப்படின்னா, ஓகே இங்க பாருங்களேன். இப்போ 2 மரம் இல்லை 2 மரம், 2 மரம். ஓகேவா? இது பன்மை, இது ஒருமைக்கான ஸ்டேட்மெண்டா, பன்மைக்கான ஸ்டேட்மெண்டா? ஜஸ்ட் நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. இது ஒருமை குறிக்குதா, பன்மையை குறிக்குதா? இது பன்மையை குறிக்குது. நல்லா பாருங்க, மரம்னா 1, 2 மரம் சொல்லிட்டாங்க. அப்போ ஒருமையில இல்லை, இது பன்மையா இருக்குன்னு அர்த்தம். மரம் 2 இருக்கா, அப்போ பன்மையில் இருக்குது. ஓகேவா? இது பன்மைக்கான ஒரு தொடர். பன்மை தொடரில் 2 மரம் போட்டாங்கன்னா அது பன்மை. ஓகேவா? இதே 1 மரம் போட்டாங்கன்னா அது ஒருமை தான். இல்லை சிம்பிளா மரம்னு இருந்ததுன்னா அது ஒருமை தான். ஓகேவா? இல்லை இந்த இடத்துல 2 எடுத்துட்டு மரங்கள் அப்படின்னு போட்டாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் கல் விகுதி வந்துச்சு. அப்போ இது பன்மைன்ட்டே நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இடத்துல 2 மரங்கள்னு போடலாமா? போடக்கூடாது. அப்படி போடக்கூடாது. 1 எத்தனை நம்பர்னு சொல்லிட்டு நான் காட்டினோம். 2க்கு மேலே இருக்குதுன்னா அது பன்மைன்றது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். இல்லை இந்த 2ன்ற தூக்கிட்டு சிம்பிளாக மரங்கள்னு இருக்குதுன்னா அது பன்மை. புரிஞ்சதா? இதையும் போட்டுட்டு இதையும் போகிறோம் அப்படின்னா அப்போ பன்மை விகுதியை 2 முறை நம்ம சொல்ல, பன்மைக்கான ஒரு சொல்ல 2 விகுதியும் ஒன்று சேர்க்கிறோன்னு அர்த்தம், முன்னாடியும் ஒன்று சேர்த்து சொல்லணும்னு அர்த்தம். அப்போ அது தவறான ஒரு வாக்கியமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? வாய்ப்பு இருக்குல்ல, வாக்கியமாக அமையும். அதாங்க சொல்றாங்க. ஓகேவா? அப்போ அக்ரிணை பன்மை பெயர்கள் பன்மை விகுதி பெற்று வருவது கட்டாயம் கிடையாது. 10 தேங்காய், 8 மரம். புரியுதா? 5 கிளி. நல்லா பாருங்க, 5 கிளி, 5 கிளிகள் சொல்லக்கூடாது. கல் விகுதி வரக்கூடாது. 1 5 தூக்கணும், கல்லை போட்டுக்கோ. இல்லை கல்லை தூக்கிட்டு மறுபடியும் 5 போட்டுக்கோ, 2 போட்டுக்கோ, எவ்வளோ போட்டுக்கோ. 2மே வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அதை பார்த்து அதாங்க சொல்ல வராங்க. புரிஞ்சுதா? ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பாருங்களேன். அக்கிரணை பன்மைக்கு தனி வினைமுற்றுகள் இல்லை. ஒருமை பன்மை வேறுபாடு எழுவாயிலேயே வெளிப்படும். அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, அக்ரிணை பன்மைன்னு பாருங்க. நம்ம அக்ரிணை பன்மைன்றது பொதுவாக நம்ம என்ன சொல்லியிருப்போம், இப்போ மாடு மேய்ந்தது சொல்றாமா, மேய்ந்தது. இதே பன்மையை குறிக்கும் போது என்ன சொல்றோம், மேய்ந்தன. பாருங்க, மாடு மேய்ந்தது, மாடுகள் கல் விகுதி வந்ததுனால அங்க மேய்ந்தன. ஓகேவா? இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா அக்ரிணை பன்மைக்கு தனி வினைமுற்றுகள் இல்லை. தனி வினைமுற்றுகள் போட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ ஒருமை பன்மை வேறுபாடு எழுவாயினா முன்னாடியே எழுவாயிலேயே வெளிப்படும் போது. ஓகேவா? அங்க பாருங்க, ஒரு மரம். இப்போ பார்க்கவே தெரிஞ்சிச்சு, ஒரே ஒரு மரம் இருந்தாலும் இந்த ஜஸ்ட் இந்த இடத்துல மரம்ன்ற சொல் இருந்தாலும்
ஒரு மரம் இருந்தாலும் அது ஒருமையை தான் குறிக்கும். ஓகேவா? இப்போ அதுக்கான வினை முற்று எப்படி இருக்கும்? ஒருமையில தான் இருக்கணும். தூன்ற விகுதி வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அதுதான் இப்போ கான்செப்ட். இந்த கான்செப்ட் படி இப்போ பாருங்க. 10 மரம்ன்றது இருக்கா? 10 மரம்ன்றது இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? இது பன்மைன்றது நம்மளுக்கு தெரியும். இது பன்மை நம்ம சொல்றோம். ஓகேவா? ஆனா என்ன சொல்றாங்கன்னா அக்ரிணை பன்மைக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா தனி வினைமுற்றுகள் இல்லை. தனி வினைமுற்றுகள் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இது தனி வினைமுற்றுகள் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல வீழ்ந்தனன்னு போட வேண்டிய அவசியம் இல்லை. விழுந்ததுனே போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ அக்ரிணை பன்மைக்கு தனி வினைமுற்றுகள் இல்லை. அது ஒருமையா பன்மையா அப்படின்றது இந்த இடத்துல தெரிஞ்சுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பானா இது கரெக்ட். ஓகேவா? இப்போ விழுந்ததுன்னு சார் தூ வந்துருச்சு சார், அப்போ இதை ஒருமைக்கான விகுதி வந்திருக்கு சார், அப்போ இது ஒருமைக்கான ஸ்டேட்மெண்ட் சார் கிடையாது. ஏன் இது ஒருமையா பன்மையான்றது எங்க கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னா இது ஒரு அக்ரிணை தொடர். ஏன் மரம்ன்றதை பேஸ் பண்ணி வந்திருக்குது. இது பன்மைன்ற நம்ம எப்படி சொல்றோம்? முன்னாடி 10ன்னு வந்துருச்சு. ஓகேவா? அப்போ 10 மரம்ன்றது இந்த இடத்துல பன்மை. இந்த இடத்துல விகுதின்றது ஒருமையை காட்டினாலும் இது ஒரு பன்மை தொடர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஒவ்வொரு அப்படின்ற ஒரு சொல்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது ஒருமைக்கான தொடரை குறிக்கும். அப்போ அந்த தொடர் ஃபுல்லாவே ஒருமையை சார்ந்த மாதிரி தான் இருக்குமே தவிர பன்மையை குறிக்கிற மாதிரி சொற்கள் வந்துடக்கூடாது. ஓகேவா? அந்த தொடர் சம்பந்தப்பட்டு அது தொடர்களுடைய சொற்கள் எதை குறிக்கிறதோ அது சம்பந்தப்பட்டு பன்மைக்கான வந்துடக்கூடாது. புரியுங்களா? எடுத்துக்காட்டு பாருங்க. ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். என்னது? இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த இடத்துல ஒவ்வொருன்ற ஒரு சொல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொடரில் வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் உள்ளது. இங்கே பாருங்க, இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டும் பாருங்க. ஒவ்வொருன்றது ஒருமையை குறிக்குது அப்படின்னா அதை சார்ந்திருக்கக்கூடிய அடுத்தடுத்த சொற்கள் பாருங்க. வீட்டில் அப்படின்னா ஒரு வீடை தான் குறிக்கும். வீட்டில் ஒன்று தான் குறிக்கும். இதை பன்மையா இருக்கு அப்படின்னா வீடுகளில் வருமா? என்னன்னு வரும்? வீடுகளில் வரும். இங்க கல்விகுதி இடையில இருக்கு பாருங்க, வீடுகளில் வந்துடும். இப்போ இது பன்மை. ஒவ்வொருன்றது ஒருமை அப்படின்னா அந்த தொடர் சம்பந்தப்பட்ட எல்லா சொற்களும் ஒருமையில தான் இருக்கணும். அப்போ வீடுகளில் இந்த இடத்துல இருந்ததுன்னா தப்பு. என்ன பண்ணும்? அதை வீட்டில் மாற்றணும். வீட்டில் அது ஒரே ஒரு வீடை தான் குறிக்கும். வீட்டிலும் என்ன உள்ளது? நூலகம் உள்ளது. நூலகம்ன்றது ஒருமையை தான் எழுதணும். நூலகங்கள் எழுதலாமா? எழுதக்கூடாது. புரியுதா? ஏன்னா ஒவ்வொருன்றது ஒருமையை குறிக்குது அப்படின்னா ஒரு தொடர் பொதுவாகவே நம்ம கான்செப்ட்ல பார்த்துருக்கோம். ஒரு தொடர் இருக்கு அப்படின்னா பொதுவாகவே அது ஒருமை சார்ந்த ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொடர் ஃபுல்லாகவே ஒருமை சார்ந்ததாக இருக்கணும். அந்த மொத்த தொடரும் ஒருமையை குறிக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஒரு பன்மை தொடர் இருக்குன்னா அது பன்மை சார்ந்த தொடராக இருக்கணும். ஒருமை பன்மை கலந்து எழுதக்கூடாது. பன்மை ஒருமை கலந்து எழுதக்கூடாது. புரியுதா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. திரும்ப அந்த ஒவ்வொரு பள்ளிகளிலும் எழுதலாமா? தப்பு. ஒவ்வொரு பள்ளியும், ஏன்னா ஒவ்வொருன்றது ஒருமைக்கான சொல். பள்ளின்றது பாருங்க ஒரே ஒரு ஸ்கூலை தான் குறிக்குது. அப்போ ஒருமைதான் இருக்கணும். ஒவ்வொரு பள்ளியிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்துகிறது. இங்க பாருங்க, வலியுறுத்துகிறது ஒருமைக்கானதான் வரணும். வலியுறுத்துகின்றன வரலாமா? வரக்கூடாது. ஓகேவா? ஏன்னா அங்க பள்ளியும் ஒண்ணுதான், ஒவ்வொருன்ற சொல் ஒருமையை குறிக்குது. வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருமைக்கான விகுதி தான் அங்க வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் சரியான ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்து பாருங்க. ஜஸ்ட் இதை கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பதிலீடு பெயர்கள். புரியுதா? அதுல சார் பதில் இடுனா, இப்போ கண்ணன் அப்படின்ற ஒருத்தரை நம்ம கூப்பிடறோம்னு வச்சுக்கோங்க. கண்ணன், டே கண்ணா இங்க வா, டே கண்ணன். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லும்போது என்ன சொல்றது? கண்ணன் மோதிரம் அணிந்தான். ஸோ சிம்பிளாக சொல்றேன். ஓகேவா? இல்லை கண்ணன் விளையாடி கொண்டிருந்தான் சொல்றோமா? ஓகே, ரைட். இது கண்ணன்றது நம்ம டைரக்டா அவரை சொல்றது. கண்ணன்றது டைரக்டா நம்ம அவரை சொல்லாம அவருடைய அந்த பெயருக்கு பதிலா இட்டு சொல்லக்கூடிய இன்னொரு பெயர் இருக்கு. எப்படி? கண்ணன் விளையாடினான் அப்படின்றதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? அவன் விளையாடினான் சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா கண்ணன்றத ஒரு ஆண்பால் தான், அவன்றத ஒரு ஆண்பால் தான். அப்ப கண்ணன்ற அந்த ஒரு பெயர் சொல்லுக்கு, அந்த சொல்லுக்கு பதிலா அவன்ற இன்னொரு சொல்ல நம்ம பயன்படுத்துறது தான் பதிலீடு பெயர்கள். அப்போ ஒரு பெயருக்கு பதிலா இன்னொரு பெயர் அந்த இடத்துல மாற்றி பயன்படுத்துறது பேர் தான் பதிலீடு பெயர்கள். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. ஓகேவா? அப்போ அவன், அவள், அவர், அது, அவை இதெல்லாம் பதிலீடு பெயர்கள். புரியுதா? சிம்பிளா சொல்லலாம். இப்போ ஆசிரியர்கள் என்ன சொல்ல நம்ம இப்போ ஆசிரியர்கள் வந்தனர். சிம்பிளா ஒரு சின்ன பார்த்துருவோமே. இப்போ ஆசிரியர்கள் வந்தனர். ஆசிரியர்கள்
இல்லை ஆசிரியர் வந்தனர். ஓகே, பன்மைக்கான ஸ்டேட்மெண்ட்டாக மொத்தமாக இருக்கா? இருக்கு. ஓகேவா? இப்போ ஆசிரியர்கள் அப்படின்ற இடத்துல இல்லை ஆசிரியர் அப்படின்ற இடத்துல அந்த பன்மைக்கான இடத்துல அதுக்கு நிகராக இருக்கக்கூடிய பதிலீடு பெயர் பாருங்க, அவர்கள் வந்தனர். எழுதலாமா? தாராளமா எழுதலாம். அப்போ ஒரு பேருக்கு பதிலாக இன்னொரு பேர் மாற்றி நம்ம எழுதுறோம்னா, பதிலிட்டு எழுதுறோம்னா அதான் பதிலீடு பெயர்கள். அப்போ அவன், அவள், அவர், அது, அவை இந்த மாதிரி சொற்கள்லாம் நம்ம என்ன பண்றோம், டைரக்டா ஒரு பெயரிடம் சொல்லாம அதுக்கு பதிலாக நம்ம இந்த சொற்கள்லாம் பயன்படுத்துறோம் ஒரு சில இடங்கள்ல. இதுதான் பதிலீடு பெயர்கள் நம்ம சொல்றோம். புரிஞ்சுதா? சிம்பிள். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், அந்த மூவிடம் சம்பந்தப்பட்டு இங்கே நம்ம பார்க்குறோம். இடம் 3 வகைப்படும். இப்போ என்னன்றது 2 வகை பார்த்தோம், அதில் ஒருமை பன்மைன்றதை பார்த்தோம் இல்லையா? இதுல இடம்ன்ற கான்செப்ட் நெக்ஸ்ட் நம்ம இதுலயே பார்க்குறோம். ஸோ கலந்து கொடுத்துருப்பாங்க, அதனால இதே நம்ம பார்த்துருவோம். இடம்ன்றது என்னது? தன்மை, முன்னிலை, படர்க்கை. பாருங்க, தன்மை அப்படின்றது இப்போ நான் இருக்கிற இடத்துல இப்போ பேசக்கூடியவன், நான் ஒருத்தர்கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஏன்றவன் பேசுறேன் அப்படின்னா, எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா? முன்னாடி யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ நான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்னா, இப்போ நீங்கள் எனக்கு முன்னாடி நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் தானே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க, முன்னிலையில் இருக்கிறவங்க, எனக்கு முன்னாடி முன்னிலையில் இருக்கிறவங்க. ஓகேவா? நான் பேசிட்டு இருக்கேன்னா தன்மை, தன். ஓகேவா? தன்னுடைய இடத்துல வந்து பேசிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஓகே, அப்போ நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்குறீங்க. ஓகேவா? பேசிட்டு இருக்கேன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து மூணாவது ஒரு விஷயத்தை பத்தி, மூணாவது ஒரு நபரை பத்தி பேசுறோம் அப்படின்னா அது படர்க்கை. மூணாவதா ஒரு நபரையோ ஒரு பொருளை பத்தியோ ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அது படர்க்கை. ஓகேவா? ஸோ பாருங்க, நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் தன்மை, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு முன்னாடி இருந்து நான் சொல்றதை கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க முன்னிலை. ஓகேவா? நம்ம 2 பேரும் சேர்ந்து மூணாவதா ஒருத்தரை பத்தி பேசுறோம் அப்படின்னா அது படர்க்கை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வகுப்போலை பத்தி பேசிட்டு இருக்கோம், அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா படர்க்கை. புரிஞ்சுதா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இடம்ன்றது 3 வகை. ஓகேவா? தன்மை, பேசக்கூடியவன், முன்னிலை, அந்த பேசுறவன இருந்து முன்னாடி இருந்து கேட்கிறவன், பேசுறவன கேட்கிறவன். படர்க்கைன்றது பேசப்படும் இல்ல பேசப்படுபவன் இல்ல பேசப்படக்கூடிய பொருள், யாரை பத்தி இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, அதான் படர்க்கை. ஓகேவா? ஸோ ஃபைன். ஓகேவா? ஸோ பொதுவாகவே இந்த தன்மை பன்மையில 2 வகைப்படும். தன்மை பன்மை 2 வகைப்படும். உளப்பாட்டு, நல்லா பாருங்க, உளப்பாட்டு தன்மை பன்மை, உளப்படுத்தா தன்மை பன்மை. ஓகேவா? ஸோ இதை எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணுமா சார்? ஏன்னா ரொம்ப டீப்பாக கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால மேபி இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் கேட்போமே. நல்லா பாருங்க, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிளாஸ் ஃபுல்லாகவே அவுட் ஆஃப் சோர்சஸ் கிடையாது, எல்லாமே ஸ்கூல் புக் கண்டென்ட் மட்டும்தான். அப்போ ஸ்கூல் புக் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்துடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இதை பேஸ் பண்ணி இதே ஒருமை பன்மை சம்மந்தப்பட்டு அவுட் ஆஃப் சோர்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது கிளாஸ் இருக்குன்னா அது தனி கிளாஸாக வந்திருப்பேன், அது தனி கிளாஸாக அவங்களே போட்டுருவோம். ஓகேவா? ஸ்கூல் புக்ஸ் நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஸ்கூல் புக்கினுடைய கண்டென்ட் தான். ஓகேவா? ஸோ பாருங்க, இப்போ உளப்பாட்டு தன்மை பன்மை அப்படின்னா என்ன? நல்லா பாருங்க, பேசுபவர் முன்னிலை யாரையும், அதாவது ஏன்றவன் பேசுறான், முன்னிலை யாரு? முன்னிலை இருக்கிறவங்க. ஓகேவா? பீன்ற பர்சன். அப்ப பேசுபவன் முன்னிலை யாரையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு பேசுவது உளப்பாட்டு தன்மை பன்மை. உளப்பாட்டு தன்மை பன்மை. ஓகேவா? அப்படின்னா அது இந்த இடத்துல தன்மைன்றவன் இவன் முன்னிலையில் இருக்கிறான், இவனை மத்தி மட்டும் பேசுறானா பிரச்சனை இல்லை, தன்மைன்றது எதில் இருக்கவனையும் சேர்த்து பேசுவான். அங்க பாருங்க, நாம் முயற்சி செய்வோம். இப்போ நம்ம என்ன சொல்றோம், குரூப் 4 எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணோம்பா, குரூப் 2 கிளியர் பண்ணோம்பா, நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணுவோம் சொல்லிட்டு இப்போ என்ன பண்றேன், அந்த எல்லாரும் சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது நாம முயற்சி பண்ணுவோம் சொல்லிட்டு உங்களையும் சேர்த்துக்கிறேன். அப்ப என்ன ஆயிடும்னா, தன்மையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சொல் உங்களையும் முன்னாடி இருக்கக்கூடிய முன்னிலையும் நான் சேர்க்கறதுனால இது மொத்தமா ஒன்னா மாறிடும். ஓகேவா? இதுதான் உளப்பாட்டு தன்மை பன்மை. அப்ப தன்மைன்றது இந்த ஒருத்தரை மட்டும்தான் குறிக்கும். இப்போ முன்னிலை இருக்கக்கூடிய உங்களையும் நான் சேர்த்து சொல்றதுனால 2 பேரும் சேர்ந்ததுனால இது பன்மையா மாறிடுது. இப்ப நான் மட்டும்னா ஒருமை தானே, இப்போ உங்களையும் நான் சேர்த்துட்டேன் அப்படின்னா அது பன்மையா மாறுதா? அதான் பன்மை. இப்ப தன்மை என்ன ஆகுது? பன்மை. உங்களை சேர்க்கறதுனால அது பன்மை, அதான் தன்மை பன்மை. அப்போ உளப்பாட்டு தன்மை பன்மை. ஓகேவா? இப்ப நான் உங்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்னா அது உளப்பாட்டு தன்மை பன்மை. நெக்ஸ்ட், உளப்படுத்தாத இல்ல உளப்படுத்தா தன்மை பன்மை அப்படின்னா என்ன? சிம்பிள். பேசுபவர் என்ற பர்சன், இப்ப நான் பேசுபவர் முன்னிலையாரை தவிர்த்து நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், முன்னிலையார்னா யாரு? நீங்க முன்னிலை இருக்கிறோம், உங்களை தவிர்த்துட்டு உங்களை விட்டுட்டு தன்மை பன்மையில் பேசுவது உளப்படுத்தா தன்மை பன்மை. அப்ப நல்லா பாருங்க, நான் உங்கள்கிட்ட பேசுறேன், ஆனா உங்களை நான் கூட்டு சேர்க்கல. புரியுதா? உங்களை நான் கூட்டு சேர்க்காம தன்மை பன்மை வச்சு பேசுறேன், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உளப்படுத்தாத தன்மை பன்மை. எடுத்துக்காட்டு பாருங்க,
நாங்கள் முயற்சி செய்வோம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, உங்களை கூட்டு சேர்க்கல, நான் எனக்கு என்ன சுற்றி என் கூடவே இருக்கிறவங்கள உங்கள்கிட்ட சொல்கிறேன், நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்றத சொல்கிறேன். புரியுதா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உளப்படுத்தாத தன்மை பன்மை. புரிஞ்சதா? ஓகே. புதுசாக பண்ணுற மாதிரி புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் நான் சொல்கிறது கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, அழகாக எழுதிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ ஓகே, நல்லா பாருங்கள். இப்போ ஒருமை பன்மை, இப்போ இன்னும் நல்லா எக்ஸாம் ஓரியன்டாக நிறைய நம்ம ப்ராக்டிஸ்லாம் பண்ண போகிறோம். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஓரியன்டாக எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இதுக்கப்புறம் அமையும், இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, தன்மை பன்மையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய இடத்துல நம்ம தன், தம், என், எம், உன், உம், எனது, எமது, தனது, தமது, உனது, உமது, என்னுடைய, சரி தம்முடைய, தன்னுடைய. ஓகேவா? இந்த மாதிரி சொற்கள்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி சொற்கள் வருது அப்படின்னா இதில் எது ஒருமை எது தன்மைனா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, தன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய தன், தனது, தன்னால், தன்னை, தன்னுடைய, தான், என், நல்லா பாருங்க, என், என்னது, என்னுடைய. ஓகேவா? உன், யான், என், என்னை அப்படின்ற சொற்கள் வருதுன்னா இதெல்லாம் ஒருமை குறிக்கக்கூடிய சொல். தன், தனது, என், எனது அப்படின்னு சொல்லிட்டு ஒருமை, தன்னை மட்டும், தன்னை மட்டும், என்னது, அதை பற்றி எனதுன்னு சொல்லிட்டு அவனை மட்டுமே குறிக்கக்கூடியது, அவன் ஒருத்தனை மட்டும் தான் குறிக்கக்கூடியது. இதுவே பன்மை அப்படின்னா தன் என்ன ஆகிடும், தம்முன்னு மாறிடும். தன் என்ன ஆகிடும், தம். அப்போ தம், தமது, பாருங்க, நகர வரிசை வருதுன்னா அது ஒருமைக்கானது. இப்போ மகர வரிசை வருதுன்னு மகர வரிசை வருதுன்னா தம் அப்படின்ற மகர வரிசை வருதுன்னா அது பன்மை அப்படின்றது சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? தம், தமது, தமக்கு, தம்மால், தம்மை, தம்முடைய, நல்லா பாருங்க, தம், தாம், எம், சரியா? ஸோ என், யாம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதான் தாம், எம், உம், யாம். ஓகேவா? எம்மை, இங்க எல்லா இடத்துலையும் பாருங்க மகர எழுத்து வந்திருக்கும், மகரமே இல்லை மகர வரிசை எழுத்து வந்திருக்கும், அவருடைய அடுத்த ஒரு எழுத்து. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி வருதுன்னா இதெல்லாம் பன்மை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, முருகன், முருகன்றது ஒரே ஒருத்தனை தான் குறிக்குது. முருகன் தன் வேலையை முடித்தான். ஸோ அப்போ தன் வேலையை, இங்க பாருங்க, அப்போ இந்த இடத்துல தன் வருமா தம் வருமா அப்படின்னா இந்த இடத்துல தம் வராது. ஏன்? முருகன்றத ஒருத்தன், அப்போ தன் வருமா தம் வருமானா தன் தான் வரும், ஏன்னா தன்ன்றது ஒருமைக்கானது. ஓகேவா? அப்போ தன்ன்றது ஒருமைக்கானது, தம் வராது. ஓகேவா? அதே போல இங்க பாருங்களேன், முடித்தான், முடித்தான் இருக்கு, அப்போ இது ஒருமையை தான் குறிக்குது. முருகன்றது ஒருத்தன் தானே, அதனால வினை முற்று எப்படி இருக்கணும், வினை முடிவு எப்படி இருக்கணும், ஒருத்தனை தான் குறிக்கணும், ஒருத்தர் உரிமையை தான் குறிக்கணும். ஓகேவா? ஆனா இங்க விஷயம் என்னன்னா தன் வருமா தம் வருமா, தன்ன்றது ஒருமை, இங்க முருகன் ஒருமை அப்படின்னா தன்ன்ற அந்த ஒருமைக்கான சொல்ல தான் போடணும், பன்மைக்கான சொல் போடக்கூடாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதான், ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா, ஒரு வாக்கியம் இருக்குன்னா, ஒரு சொற்றொடர் இருக்குன்னா ஃபுல்லாவே ஒருமைக்கான ஒரு சொல்ற மாதிரி தான் குறிப்பிடணும், ஒருமை பன்மை கலந்துருக்கூடாது. இதே பன்மை ஒருமை கலந்துருக்கூடாது. பன்மைனா பன்மை ஃபுல்லா சொல்ற மாதிரி இருக்கணும், ஒருமைனா ஒருமை ஃபுல்லா சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், இப்போ தம் வர மாதிரி. இப்போ மாடுகள் அப்படின்றது என்னது, பன்மை. மாடுனா ஒன்று, மாடுகள் அப்படின்னா பன்மை. அப்போ பன்மைக்கு என்ன வரணும் அப்படின்னா, மாடுகள் தன்னுடைய, ஃபார் எக்ஸாம்பிள் தன்னுடைய இருப்பிடத்தை அடைந்தன, அடைந்தன பாருங்க, பன்மை குறிக்குதா? மாடுகள் பன்மையா, இங்கேயும் பன்மை குறிக்குதா, குறிப்பிடுது. ஓகேவா? இருப்பிடத்தை அடைந்தன. ஓகேவா? அப்ப தன்னுடைய அப்படின்றது வருமா, வராது. ஏன்னா மாடுகள்ன்றது பன்மைன்றதுனால தன்னுடையன்றது ஒருமையை குறிக்கும் அப்படின்றதுனால இந்த ஒருமைக்கான தன்னுடையன்னு வராது, தம்முடையன்னு வரும். ஏன்னா தம்முடைய அப்படின்றது தான் பன்மைக்கான சொல். அப்ப இது பன்மைனா இங்கேயும் பன்மைக்கான சொல் தான் வரணும். அப்ப மாடுகள் தம்முடைய இருப்பிடத்தை அடைந்தன. ஓகேவா? சோ ஃபைன், புரிஞ்சதாமா? ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேவா? அடுத்து பாருங்க, சொற்றொடரில் அப்படின்னா ஒரு வாக்கியத்துல எழுவாய் உயர்தனையாக, அதாவது எழுவாய் உயர்தனையாக, எழுவாய் பெறுபவன், அழைத்தவர், வள்ளி, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஒரு என்னது, நம்ம மனிதர்களை குறிக்கும். அப்ப என்னது, ஒரு உயர்தனை குறிக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ எழுவாய் உயர்தனையாக அமையும் போது பயனிலையும் உயர்தனையாகவே இருத்தல் வேண்டும். பயனிலை, ஓகே, பயனிலையும் உயர்தனையாக இருத்தல் வேண்டும். பெறுபவன் முகிலனா, முகிலனான்னு சொல்றோம். அப்போ முகிலன் யாரு, அவனும் உயர்தனை சார்ந்தவன் தான், ஏன்னா மனிதனை தான் குறிக்குது. பெறுபவன் மனிதனை தான் குறிக்குது. அப்போ எழுவாய் உயர்தனையா இருந்தா பையநிலையும் என்ன இருக்கணும், உயர்தனையாக தான் இருக்கணும். அதான் நம்ம இப்போ சொல்லிட்டு இருந்தோம். ஓகேவா? சொற்றொடர்னா ஒன்று ஒருமையாக இருந்தால் ஒருமையாக இருக்கணும். ஓகேவா? பன்மையாக இருந்தால் பன்மையாக இருக்கணும், அது ஒருமை பன்மைக்கு. இது வந்து பாருங்க, உயர்தனையா அக்ரிணையான்றதை வச்சு, உயர்தனைனா உயர்தனையை தான் குறிக்கணும், பன்மை அது அக்ரிணைனா அக்ரிணையை தான் குறிக்கணும். ஓகேவா? அப்போ பெறுபவன் முகிலனா அப்படின்னு தான் இருக்கணும். அழைத்தவர் உயர்தனை,
நீவீரோ அப்படின்னா ஒரு ஆண் ஒரு மனிதர்களை பார்த்தா நம்ம நீவீரோன்னு கேட்போம். ஆடு மாடுகளை பார்த்து நீவீரோ அப்படின்னு கேட்போமா? கேட்கக்கூடாது, அது கேட்க மாட்டோம். ஸோ அப்போ உயர்தனை குறிக்குது. வள்ளி ஒரு பெண், அப்போ உயர்தனை குறிக்கக்கூடியது. அப்போ வந்தாள்ன்றதும் ஒரு பெண்ணை தான் குறிக்குது. ஓகேவா? அது சரியா. அதே போல வந்தால் சொல்லக்கூடிய ஆள்ன்ற ஒரு ஒருமைக்கான, ஏன்னா வள்ளின்றது ஒரு பெண் தானே, ஒரே ஒரு பெண் தானே. அப்போ வந்தாள்ன்றது அந்த ஒரே ஒரு பெண்ணுக்கான அந்த விகுதின்றது பால் காட்டக்கூடிய விகுதி இருக்குது. அதே போல இது வள்ளின்றது உயர்தனை அப்படின்னா வந்தாள்ன்றதும் ஒரு பெண்ணை தான் குறிக்குது, உயர்தனை தான் குறிக்குது. ஓகேவா? அப்போ என்ன சொல்றான்னா, ஒரு தொடரில் எழுவாய் வந்து உயர்தனை அமைதல்னா அவருடைய பயனிலையும் எழுவாய் உயர்தனையை தான் குறிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதே தான் அக்கிரணைக்கும். பாருங்களேன், சொற்றொடரில் எழுவாய் அக்கிரணையா அமைது அப்படின்னா பாருங்க, கூவியது, பேசியது, யானைகள், இதெல்லாம் பாருங்க, கூவியது பேசியது, இதெல்லாம் மனிதர்களை பார்த்து நம்ம கூவியது பேசியதுன்னு சொல்ல மாட்டோம். யானைகள் மனிதர் இனத்தை சேர்ந்ததா? கிடையாது. அப்போ இது ஒரு அக்கிரணையா. அப்ப பாருங்க, அது மட்டும் இல்லாம எழுவாய், அப்ப எழுவாய் அக்கிரணையாக அமையும் போது பயனிலையும் எப்படி அமையணும்? அக்கிரணையா தான் அமையணும். குயிலோ, அப்ப கூவியது என்னது? குயிலோ, ஏன்னா குயிலும் அக்கிரணை தான். கூவியது, குயில் தானே கூவியது, அப்ப இதுவும் அக்கிரணைக்கான சொல் தான். ஓகேவாங்க? பாருங்க, கூவியது ஒருமை விகுதி. கிளியா, பேசியது, கிளின்றது ஒருமை அக்கிரணை சொல், பேசியது அப்படின்றதா அக்கிரணை. அப்ப கிளின்றது ஒருமையா, அப்ப பேசியது ஒருமை விகுதி. யானைகள் கல் விகுதி வந்துருச்சு, பன்மையை குறிக்குது. இருந்தாலும் இது ஒரு யானைன்றது ஒரு அக்கிரணை, அப்ப அக்கிரணை பன்மையை குறிக்குது. அப்ப பாருங்க, சண்டையிட்டன, அப்ப சண்டையிட்டன இதுவும் பன்மை. ஏன் சண்டையிட்டனன்னு முடியுது? சண்டையிட்டன மனிதர்களை பார்த்து நம்ம சொல்லுமா? மனிதன் சண்டையிட்டன, மனிதர்கள் சண்டையிட்டன சொல்லுமா? சொல்ல மாட்டோம். அப்போ இது அக்கிரணைக்கான சொல், யானைகள் அக்கிரணைக்கான சொல். சமமா இருக்கா? எல்லாம் பாருங்க கரெக்டா இருக்கு. அப்போ என்ன சொல்ல வரானா, ஒரு சொற்றொடர்ல எழுவாய் உயர்தனையா இருந்துச்சுன்னா பயனிலையும் உயர்தனையா இருக்கணும், எழுவாய் அக்கிரணையா இருந்துச்சுன்னா பயனிலையும் அக்கிரணையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஸோ ஓகே, ஃபைன். ஓகே, அடுத்து பாருங்க, இது சிம்பிள் கான்செப்ட். இது நீங்க சிம்பிளா வந்து பார்த்தோன்னா சந்திப்படையில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். சிம்பிளாக அந்த எதிர்மறை பெயரச்சம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்ன்ற கான்செப்ட் அங்கேயே பார்த்துருப்போம், சிம்பிளாக சொல்லியிருப்பேன். அதே தான் இங்கே கொஞ்சம் எல்லா வரையும் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். சரியா? பயந்துட வேணாம். பன்மையை குறிக்கும் எதிர்மறை சொற்றொடர்கள், பன்மையை குறிக்கக்கூடிய எதிர்மறை சொற்றொடர்கள் அப்படின்றது எதிராக இருக்கும். பேசு, பேசாத அப்படின்றக்குள்ளேயே அதான். பேசுனா நம்ம நேர்மறையாக சொல்றது, இதே நம்ம பேசாத அப்படின்றது எதிர்மறை சொல். ஓகேவா? அப்போ பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு எதிர்மறை சொற்றொடர்கள்ல பெரும்பாலும் ஈறுகட்ட எதிர்மறை சொற்றொடராகவே அமையும். ஓகேவா? மேலும் இவற்றில் தூ என்னும் ஒருமை வினைமுடிவு விகுதி இடம்பெறாது. ஓகேவா? என்ன சொல்றாங்க பாருங்க, இன்று, நாளை, இது பொதுவாக நம்ம பயன்படுத்துறது, இதை விட்டுருங்க. பேருந்துகள் கல்விகுதி வந்துருச்சா? பன்மை. சரக்குந்து கல்விகுதி இல்லையா? அப்ப இது ஒருமை. சரக்குந்துகள் அப்படின்னா தான் பன்மை. ஓகேவா? இங்க பாருங்களேன், கல்விகுதி வந்துருச்சு அப்படின்னா அக்கிரணை பன்மை விகுதி, கல்விகுதி அக்கிரணை பன்மை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதான் இங்க சொல்றாங்க, பன்மையை குறிக்கக்கூடிய எதிர்மறை சொற்றொடர்கள் பெரும்பாலும் ஈறுகட்ட எதிர்மறை சொற்றொடராகவே அமையும், பன்மையை குறிக்கக்கூடியது. அதே போல பாருங்களேன், ஈறுகட்ட ஓடாது, இங்க பாருங்க ஓடாது, இது பன்மையா? ஓடாது, ஓடா அப்படின்ற ரெண்டு சொல் இருக்கு இல்லையா? அப்ப இங்க என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி சொற்றொடர் வருது அப்படின்னா மேலும் இவற்றில் தூ என்னும் ஒருமை வினைபிடிப்பு விகுதி இடம் பெறாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தூ வரக்கூடாதுன்னு அர்த்தம். இதுதான் நம்ம அந்த ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னா என்ன, எதிர்மறை பெயரச்சம்ன்றதை மூணுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம சந்திப்படை கிளாஸ்ல இப்போ சொல்லியிருப்போம். அந்த கிளாஸ்லேயே அந்த வகுப்புகளே இன்னும் சிம்பிளா சொல்லியிருப்பேன், அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். அங்கே புரிஞ்சது அப்படின்னா இது தயவு செஞ்சு பார்க்காதீங்க, சிம்பிள். ஓகேவா? அது நீங்க கான்செப்ட் புரிஞ்சாலும் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? பேருந்துகள் ஓடா அப்படின்றதான் கரெக்ட், தூ விகுதி வராது. ஏன்? இங்க கல்விகுதி வந்துருச்சு. கல்விகுதி வர இடத்துல இந்த தூ விகுதி வரலாமா? வரக்கூடாது, அதனால தூக்கிட்டாங்க. இலக்கணம் எப்படி வராதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? வராது. அப்ப பேருந்துகள் ஓடா அப்படின்னு சொல்லணும். சரக்குந்து ஓடாது, சரக்குந்து ஓடாது, சரக்குந்து ஒருமையை குறிக்குது. அப்போ ஒருமையை குறிக்கிற இடத்துல வரலாமா? தூ வரலாமா? வரலாம், ஓடாது. ஓகேவா? இந்த இடத்துல சரக்குந்து ஓடா சொல்லாமா? தப்பு. ஓகேவா? அப்ப உரிமை குறிக்கும் போது தூன்ற விகுதி வரும்னு சொல்றாங்க. பன்மையை குறிக்கிற மாதிரி கல் விகுதி வருது அப்படின்னா அந்த இடத்துல தூ விகுதி நீக்கிட்டு ஓடான்றது தான் வரணும். தூ விகுதி என்ன சொல்றாங்க? தூ எனும் ஒருமை வினை முடிவு, ஒருமை வினை அதுக்கான விகுதி இடம் பெறாது, வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல ஓடாதுன்னு வரணுமா? ஓடா வரணுமா சார்? ஓடாதுன்னா ஓடாதுன்னா வரணும், ஓடாது வரக்கூடாது.
உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அதனால ரெண்டும் போட்டிருக்கேன். சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதெல்லாம் கேன்சல் பண்ண பார்த்தீங்களா, வரக்கூடாது. ஓகேவா? அப்போ இன்று பேருந்துகள் ஓடா, நாளை சரக்கு ஓடாது அப்படின்னு வரணும். ஓகேவா? ஸோ ஒருமை பன்மை பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். நல்லா பாருங்க. தன்மை, முன்னிலை, படற்கை. தன்மை அப்படின்றது இந்த இடத்துல பேசக்கூடியவன் இருக்கக்கூடிய இடத்துல சொல்லக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம், நான், நாம் அப்படின்னு சொல்லுவோமா. இப்போ நான்றது, இப்போ நான் சொல்றேன், நான் சொல்றேன், அப்போ நான் ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன். இதே நாம் அப்படின்னா நான் என் கூட நிறைய பேரை சேர்த்து நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன சொல்லுவேன், நாம்னு சொல்லுவோமா. ஓகே, அப்போ இது பன்மை. ஓகேவா? இதுவே முன்னிலை. இப்போ முன்னாடி இருக்கிறவங்கள, முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தரே இருந்தாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நீன்னு சொல்லுவோம். ஒருத்தர் இருந்தாரா நீன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் சேர்த்து சொல்லும் போது நீவீர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இது ஒருமை, இது பன்மை. ஓகேவா? அடுத்து படற்கை இடத்துல இப்போ நீங்களும் நானும் சேர்ந்து பேசுகிறோம், மூணாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம்னு வச்சு, மூணாவது நபரை மூணாவது பொருளை பேசுகிறோம் அப்படின்னா அதான் படற்கைன்னு சொல்லுவோம். ஓகே, அப்படின்னும் போது இதுலையும் ஒருமை பன்மையாக பிரிக்கலாம் இல்லையா, பிரிக்கலாம். அங்கே பாருங்க, ஒரே ஒருத்தரை மட்டும் பேசுகிறோம் அப்படின்னா அவன், ஒரு நபரை சொல்கிறோம் அப்படின்னா நீங்களால பேசும்போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா, ஒருத்தரை சொல்லுவோம். இதை ஒரு பெண்ணை குறிக்கும் போது அவன் என்ன சொன்னா தெரியுமா, அவள்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுவே நிறைய பேரை சொல்கிறோம் அப்படின்னா நீங்களாலும் பேசும்போது நிறைய பேரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் பாருங்க, அவர் அப்படின்னு சொல்லுவோம். இது உயர்தனை சார்ந்தது. ஓகேவா? இதுவே நம்ம இப்போ பன்மை, உயர்தனை, அக்ரணி ரெண்டும் சொல்லும்போது பாருங்க, ஒன்றன் பால் அதை குறிக்கும் போது, அதை பார்த்தோன்னா உயர்தனை அல்லாத குறிக்கும் போது ஒருத்தனை சொல்லணும் அப்படின்னா அதுன்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணுச்சு தெரியுமா சொல்லுவோம் இல்லையா, அப்போ அது அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இது நிறைய ஒரு அக்ரணி சொற்கள் இருக்குன்னா, அக்ரணி பொருள் இருக்குன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், அவை. அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அதெல்லாம் என்ன பண்ணுச்சு தெரியுமா, அவையெல்லாம் என்ன பண்ணுச்சு தெரியுமா சொல்லுவோமா, அதான் அவை. ஓகேவா? அப்போ ஒருமைன்றது அவன், அவள், அது, இது ரெண்டும் உயர்தனில வரும், இது அக்ரணியில வரும் ஒருமைகள். பன்மையில இந்த பலர்பால்ன்றது உயர்தனில வரும், இது அக்ரணியில வரும், பலவேன் பால் அப்படின்றது. புரிஞ்சதா? இப்போ இந்த மாதிரி வருது அப்படின்னா நம்ம இந்த இல்லை அப்படின்ற சொல்லலாம் பயன்படுத்துவோம் இல்லையா. இப்போ அல்ல, அல்லேன் அப்படின்ற சொல்ல நம்ம மாற்றி பயன்படுத்திருப்போம். அது தவறானது. எங்கெங்க யூஸ் பண்ணோம் இங்கே பாருங்க. இப்போ தன்மை, ஒருமை, பன்மையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எப்படி வருது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ எப்படி சொல்லணும்னா நான் அல்லேன்னு சொல்லணும். ஓகேவா? இந்த சிலையை திருடியது நான் அல்லேன் அப்படின்னு சொல்லணும். இந்த சிலையை திருடியது நான் அல்ல சொல்லாமா, தப்பு. நான் அன்று சொல்லாமா, தப்பு. நான் அல்லேன்னு சொல்லணும். பாருங்க, நான் அல்லேன், நாம் அல்லோம். பாருங்க, இன் இன், இம் இம். பாருங்க, நீ அல்லை, நீவீர் அல்லீர், ஈர் ஈர். ஓகேவா? அப்ப நீ அல்லைன்னு சொல்லணும். நீ இல்லை, நீ. நல்லா பாருங்க, நம்ம பொதுவாக சொன்னதான் இல்லை என்ற சொல் இந்த இடத்துல எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், அது தவறில்லை. ஆனால் அல்ல, அன்று, அல்லை, அல்லேன்றது யாராருக்கு எப்படி வருமோ அப்படிதான் வரணும். ஓகேவா? ஸோ அப்போ நீ அல்லைன்னு சொல்லணும், நீவீர் அல்லீர்னு சொல்லணும். இதே ஆண்மலை குறிக்கும் போது அவன் அல்லன். பாருங்க, அவன் அல்லன், அவள் அல்லல், இன் இன், இல் இல், அது அன்று, து. ஓகேவா? அவர் அல்லர், அர் அர். அவை அல்ல, இதுக்கு மட்டும்தான் அல்லன்னு வரணும். புரியுதா? அப்போ பன்மையில பலவின்பாலை குறிக்கும் போது மட்டும்தான் அவை அல்லன்னு வரணும். நான் அல்ல, நீ அல்லன்னு சொல்லக்கூடாது. அப்போ அது என்னது, அக்னியை சொல்ற மாதிரி. நான் ஒரு மனிதன், நான் அல்லன்னு சொல்லாம சொல்லக்கூடாது. அல்லன்றது எது குறிக்கும், அக்னியில பலவின்பாலை குறிக்கும். ஆனா ஒரு உயர்தனை சார்ந்த ஒரு மனிதனுக்கு போயிட்டு நம்ம அல்லன்றதை பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாது, அது தவறு. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமான ஒரு டேபிள் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க, வேறு. அவன் வேறு, அவள் வேறு, அது வேறு, அவை வேறு, அவர் வேறு. அப்போ இந்த வேறுன்ற சொல் பொதுவாக யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உண்டு, அவை உண்டு, அவன் உண்டு, அவள் உண்டு, இவர் உண்டு, இவை உண்டு. அப்போ இந்த உண்டுன்ற சொல் யாருக்கு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒருமைக்கோ பன்மைக்கோ, ஆண்பாலோ பெண்பாலோ, உயர்தனையோ உயர்தனையோ அக்னியோ எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இல்லை, அவன் இல்லை, இவள் இல்லை, அவர் இல்லை, அவை இல்லை, இது இல்லை, அது இல்லை, யாருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்போ இந்த வேறு, உண்டு, இல்லை என்ற சொற்கள் மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவானது, யாருக்கு எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ நம்ம மேலே பார்த்த அல்ல, அல்லேன், அல்லீர் அப்படின்ற சொற்கள்லாம் யார் யாருக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்த்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, கேட்டிருக்காங்க.
ஓகேவா? ஆனா இந்த மாதிரி சொற்களை வச்சு ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னா இது யாருக்கான பொருந்தும் அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, அவை இல்லை எழுதலாமா? எழுதலாம். அவர் அல்லர் எழுதலாமா? இது ஓகே, ஆல்ரெடி இருக்கிறது. அவை இல்லைன்னு எழுதலாம். அவர் இல்லை எழுதலாமா? எழுதலாம். அப்ப இல்லை என்ற சொல் எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த வேறு என்ற சொல் மேல நம்ம பார்த்த எல்லாத்துக்கும் பொருந்தலாம், பின்னாடி எழுதலாம். உண்டுன்றது பாருங்க, அவை உண்டு, அவர் உண்டு, அது உண்டு, அவன் உண்டு, அவள் உண்டு, யாருக்கு வேணா எழுதலாம். நீ உண்டு, நான் உண்டு, நாம் உண்டு. உண்டுன்றது யாருக்கு வேணா எழுதிக்கலாம். புரியுதா? ஸோ அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஒருமை பன்மை அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அதில் கூடிய ஃபஸ்ட்டு பிழையானது, அப்புறம் திருத்தம்ன்றது பார்ப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் ஸ்கூல் புக்ஸில் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் திருத்தமானது மட்டும் தான் எடுத்து வந்து கொடுத்துருப்பேன். அது ஏன் அந்த எந்த பிழை இருந்திருக்கும், இதில் எப்படி கரெக்டாக திருத்தி எழுதிருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்துருமா? ஸோ பாருங்க, பிழை எல்லாமே தவறாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். இதில் ஒருமை பன்மை பிழையா இருக்குது. அது திருத்தம்ன்றது அது திருத்தி இருக்குது. பாருங்க, அதை செய்தது நான் அன்று. அன்று வரலாமா? வரக்கூடாது. புரியுதா? நான் அன்று வரக்கூடாது, அது அன்று வரணும். ஓகேவா? நான் வரும்போது ஒரு உயர்தனை. அப்ப என்ன பண்ணும்? நான் அல்லேன்னு வரணும். என்ன வரணும்? நான் அல்லேன். அதான் பாருங்க சரியான ஒரு சொல். இது பிழையற்றது, திருத்தமா இருக்குது. அடுத்து பாருங்க, பானையை உடைத்தது கண்ணன் அல்ல. கண்ணன் கண்ணன்றது உயர்தனை, அல்லன்றது அக்னனை பலவின்பால குறிக்கும். அப்ப அல்லன்றது வரலாமா? வரக்கூடாது. கண்ணன் அல்லன். கண்ணன்றது ஒருத்தம் தான். அப்போ அவனுக்கு என்னன்னு வரணும்? அல்லன்னு வரணும். அவன் அல்லன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ பாருங்க, கண்ணனுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? அவன்ற பதிலடி பெயர்கள் சொல்லலாமா? அதனால தான் பதிலடி பெயரை அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அவன் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ கண்ணன்றது அவன்றது சொல்லாமா? சொல்லலாம். அப்போ அல்லன் தான் அவனுக்கு வரணும், கண்ணன்ற பேருக்கும் வரணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. மலர் அல்லை கிடையாது, மலர் அன்று. புரியுதா? ஓகே. அடுத்து பாருங்க, அப்போ மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. பாருங்க, அடுத்தது சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம். அல்லோம் கிடையாது. ஓகேவா? அல்லர் பன்மையை குறிக்கக்கூடியது. சரியா? உயர்தனில பன்மையை குறிக்கக்கூடியது. அந்த டேபிள் நீங்க நல்லா புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். என்ன தப்புன்றது தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஓகே. பகைவர் நீவிர் அல்லர். நீவிர் அல்லீர். நீவீர் அல்லீர். ஓகேவா? ஸோ அல்லர்னு வரக்கூடாது. பிழை திருத்தம், புத்தகங்கள் அன்று. புத்தகங்கள் ஓகே, அக்ரிணை பன்மை. அன்று வரலாமா? அல்லன்னு வரணும். ஏன்னா பலவின் பால குறிக்குது. ஓகேவா? அல்லன்னு வரணும். நாம் அல்ல, நாம் அல்லோம். ஓகேவா? மணிமேகலை அல்லன். அல்லன்னு கிடையாது, மணிமேகலை பெண்பால். அப்ப அல்லன்னு வரணும், அல்லன்னு வரக்கூடாது. ஓகேவா? பண்டங்கள் அல்லீர். அல்லீர்னு வரக்கூடாது. பண்டங்கள்ன்றது ஒரு அக்ரிக்கான சொல், ஆனா அல்லீர்ன்றது ஒரு உயர்தனைக்கான சொல். தப்பா வருது இல்லையா? அப்ப பண்டங்கள் அல்ல. பண்டங்கள்ன்றது பன்மை, பலவின் பால குறிக்கக்கூடியது. அது ஒரு அக்ரிணை சொல். அப்ப அல்லன்னு வரணும். பலவின் பால் பன்மையில் வரும்போது அல்லன்னு வரணும். ஓகேவா? உரிமையாளர் நீ அல்லோம் கிடையாது, நீ அல்லை. நீ அல்லை அப்படிதான் வரணும். ஓகேவா? ஸோ ஃபைன். இப்போ அந்த டேபிள் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? அந்த ரீசன்ட் டேபிள் பேஸ் பண்ணி பார்த்தோம் இல்லையா? இப்போ பொதுவாக நம்ம பார்க்க போறோம். ஸோ பிழை. இப்போது அவர் கையில் கோப்புகள் இருந்தது. நல்லா பாருங்க, கோப்புகள். கோப்புனா ஃபைல். ஒன்று கோப்புகள் அப்படின்னா பன்மையை குறிக்கும். பன்மையை குறிக்க விருது என்னன்னு வரணும்? நான் வரணும், இல்லை ஆன்ற மாதிரி முடியணும். அது பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ப்ளஸ் ஆன்னு முடியுது இல்லையா? அந்த ஆ சொல்கிறேன். ஓகேவா? நான் முடியணும், இல்லை ஆன்றதை முடியணும், இல்லை எங்கேயாவது வைன்னு இருக்கணும். வைக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி வரணும் அந்த இது. ஆனால் வருதா? வரல. பாருங்க, கோப்புகள் இருந்ததுன்னு வருது, ஒருமைக்கான சொல்லா வருது. ஒருமை விகுதி வரலாமா? பன்மைன்றதான பன்மை விகுதி தான் வரணும். கோப்புகள் இருந்தன. ஓகேவா? அடுத்து பாருங்க, வயது வந்தோருக்கும் பெண்களுக்கும் வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும் என அம்பேத்கர் கூறியதை நாளேடுகள். பாருங்க, நாளேடுனது பத்திரிகை, மேகசின், ஜேர்னலிசம். சரியா? ஜேர்னலிசம். ஓகே. நாளேடு. இப்போ நாளேடுனா ஒருமை, நாளேடுகள் அப்படின்னா பன்மை. பன்மை வரும்போது புகழ்ந்தது ஒருமைக்கான விகுதி வரலாமா? வரக்கூடாது, புகழ்ந்தனன்னு வரணும். சரியா? ஸோ புகழ்ந்தனன்றது வரணும். ஓகே. அடுத்து பாருங்க, புலவர் பொங்கற் புது நாள்களின் மாண்பினை உணர்ந்து கொண்டாடினார். உணர்ந்து கொண்டாடினார். நல்லா பாருங்க, கொண்டாடினார் அப்படின்றது, கொண்டாடினர் அப்படின்னா பன்மை குறிக்கும், கொண்டாடினார் அப்படின்னா ஒருமையை குறிக்குது. ஆனா அதே சமயத்துல இங்க புலவர்ன்றது பன்மைக்கான சொல், பன்மைக்கான சொல். ஓகேவா? பாருங்க, புலவர் பொங்கற் புது நாள்களின் மாண்பினை உணர்ந்து கொண்டாடினர். இது பன்மைனா கொண்டாடினர், இந்த பன்மை இங்க வரணும். புரிஞ்சுதா? ஓகே ஃபைன். அடுத்து பாருங்க, பிழை. மேடை பேச்சுக்கு கருத்துக்களே உயிர் நாடி போன்றது. பாருங்க, கருத்துக்களே
ஓகேவா? என்னது? கருத்துக்களே. கருத்து அப்படின்னா ஒண்ணு, கருத்துக்கள் அப்படின்னா நிறைய இருக்கணும். நிறைய கருத்துக்கள் சேர்ந்தா, நிறைய கருத்து சேர்ந்தா கருத்துக்கள்னு சொல்லுவோம். அப்ப பன்மையை குறிக்குதா? அப்ப பாருங்க, போன்றதுன்னு சொல்லணும். போன்றதுன்றது தூன்னு சொல்லுது, ஒருமைக்கானது வந்திருக்கு. இங்க பன்மைனா இங்கேயும் பன்மை என்னது வரணும்? போன்றவை. நல்லா பாருங்க, கருத்துக்களை உயிர் நாடி போன்றன, போன்றனன்னு சொல்லுமா? சொல்லக்கூடாது. ஓகேவா? அந்த இடத்துல நான்ன்றது பொருந்தாது. இதே போன்றவை, இங்க பாருங்க, வை, வைன்றது பன்மைக்கான விகுதியா வரும். பார்த்தோமா? பார்த்தோம். ஓகேவா? அப்போ கருத்துக்களே உயர்நாடியாய் போன்றது, போன்றவை அப்படின்றது கரெக்டா இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்பட கருவி, ஒளிப்பட கருவி என்ற கருவி பயன்படுத்துகின்றன. இந்த இடத்துல பாருங்க, ஒளிப்பட கருவி. இத கருவியை பத்தி தான் சொல்றாங்க. அது ஒருமை. கருவிகள் கிடையாது, கருவின்னு மட்டும் தான் சொல்றாங்க. அப்போ ஒருமை. பயன்படுத்துகின்றது. ஓகேவா? ஓகேவா? அது ஒருமைனா இதுவும் ஒருமையை தான் வரணும். இங்க பன்மை வந்திருக்கு. ஓகேவா? அப்போ ஒரு தொடர்னா ஒருமை வந்தா ஒருமையை தான் வரணும், பன்மை வந்தா பன்மை தான் வரணும். ஓகே, அடுத்து பாருங்க, திருத்தம். நல்லா பாருங்க, இது எல்லாமே இதுக்கப்புறம் பிழை திருத்தம் இருக்காது. எல்லாமே ஸ்கூல் புக்ல பிழையானது இருக்கும். அதை நான் எக்ஸாம்பிள் டைரக்டா எடுத்து ஆன்சராக கொடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ பிழையா என்ன இருந்திருக்கும், என்ன மாதிரிலாம் பிழைன்றது நம்ம திருத்தி எழுதிருப்போம். பார்க்கலாமா? அதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிழை திருத்தத்தில் பாருங்க, ஈஸ்ட்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார். நல்லா பாருங்க, இந்த இடத்துல கண்டுபிடித்தனர் அப்படின்னு தப்பு. அது பன்மையை குறிக்கும். கண்டுபிடித்தார் அப்படின்னா பாருங்க, ஒருத்தர் தான் சொல்லுது. அப்ப கண்டுபிடித்தார், அதான் கரெக்ட். அதான் திருத்தி இங்க எழுதிருக்கேன். புரியுதா? அடுத்து பாருங்க, அடுத்தது எல்லாமே வரும், திருத்தம் தான் இருக்கும். ஸோ ஒரு சிலது பழைய திருத்தம் மாதிரி தான். ஓகே, ஃபைன். பாருங்க, இயங்குறு படங்களை குழந்தைகள் விரும்பி பார்க்கின்றனர். பாருங்க, குழந்தைகள் பன்மை, அதனால பார்க்கின்றனர் அரு விகுதி வரணும், பன்மைக்கான விகுதி வரணும். இதே குழந்தைகள் பார்க்கின்றன வரலாமா? வரக்கூடாது. சரியா? வரக்கூடாது. புரியுதா? இல்ல பார்க்கின்றது வரலாமா? வரக்கூடாது, தப்பு. பார்க்கின்றனர் குழந்தைகள். அது மட்டும் இல்லாமல் இது உயர்திணை. அப்போ உயர்திணைக்கான பன்மை அரு விகுதி தான் வரணும். குழந்தைகள் பார்க்கின்றனர் அப்படின்னு தான் வரணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, பிழை. காற்று வீசின. காற்றுன்றது இடத்துல ஒண்ணுதான், காற்றுகள் கிடையாது. காற்று தான் சொல்லுவோம் எப்பயுமே. ஓகேவா? அதுக்கு பன்மையெல்லாம் கிடையாது. காற்றுனா காற்று தான், காற்றுகள்னா ஒண்ணு கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு வீசினு சொல்லாமா? வீசியதுன்னு சொல்லணும். காற்றுன்றது ஒருமை அப்படின்னா வீசினன்றது இந்த இடத்துல பன்மை சொல்லுதா? அப்போ ஒருமை பன்மை பாருங்க, ஒண்ணு ஏறு மாற தப்பு. ஓகேவா? ஒருமைனா ஒருமை தான் வரணும். இப்போ வீசியது. ஓகேவா? அடுத்து பாருங்க, மரங்கள் அசைந்தது. மரங்கள் கல் விகுதி, பன்மையை குறிக்குது. அசைந்ததுன்றது ஒருமை விகுதி. அப்ப என்ன பண்ணும்? பன்மை விகுதியா மாத்தணும், அசைந்தனன்னு வரணும். ஓகேவா? ஸோ ஃபைன். பிழை. தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான். நல்லா பாருங்க, தங்கப்பனும் செல்லப்பனும் ரெண்டு பேரும் போயிருக்காங்க. அப்ப ரெண்டு பேரும் போயிருக்காங்க. சென்றான்னு சொல்லாமா? சென்றனர்னு சொல்லணும். ரெண்டு பேர் வந்துட்டாவே பன்மையை குறிச்சிடும். ஓகேவா? இதுவே தங்கப்பன் பள்ளிக்கு சென்றான்னா கரெக்ட். அவனை மட்டும், ஒருத்தனை மட்டும் வச்சு ஒரு என்ன சொல்றது, ஒரு வினை முடிவு முடியுது அப்படின்னா, ஒரு பயனிலை வருதுன்னா முடிஞ்சு போச்சு. இதுவே வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேரையும் குறிக்குது. அப்ப சென்றனர் பன்மையை குறிக்கணும், சென்றனர்னு வரணும். ஓகேவா? யானையின் கண் சிறியது. இங்க பாருங்க, கண்கள்னு சொல்ல, கண்ணு தான் சொல்றாங்க, ஒரே ஒரு கண்ணை சொல்றாங்க. அப்ப என்னது? ஒரே ஒரு கண்ணை ஒருமையை சொல்றதுனால பாருங்க, கண் சிறியது. யானையின் கண் சிறியது. ஸோ கரெக்ட் தான்ப்பா, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, திருத்தம் தான், ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இது பிழை நினைச்சிட்டு நான் திருத்த பார்த்துட்டேன். ஆல்ரெடி அது திருத்தியே தான் இருக்கு. ஸோ கண் ஒருமை, அப்போ சிறியது ஒருமைக்கான விகுதி. கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. இதே கண்கள் கல் விகுதி வந்துச்சு, அப்போ சிறியன கரெக்டாக இருக்கு, பன்மை. ஓகேவா? அப்போ இதுக்கப்புறம் அது எல்லாமே திருத்தமாக தான் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ காட்டு மரம் உயரமானது. ஸோ காட்டு மரம் சொல்லிட்டாங்க. நல்லா பாருங்க, 8 மரம் சொல்ல, காட்டு மரம் 8னா பன்மையை குறிச்சிடும். அப்போ நீங்க கேட்கலாம், அதே போல பன்மையை குறிச்சாலும் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய விகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் அவசியப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படியே கூட எழுதலாம் சொல்லியிருப்பாங்க. நான் கொஞ்ச நேரத்தை அப்படி பார்த்துருக்கோம். சரியா? அப்போ காட்டு மரம், அப்போ மரங்கள் கிடையாது, மரம் ஒன்று தான் குறிக்குது. அப்போ உயரமானது ஒருமை தான் குறிக்குது. இங்கேயும் ஒருமை, இங்கேயும் ஒருமை. காட்டு மரங்கள் கல் விகுதி சேர்ந்துச்சு, இது பன்மை. அப்போ என்ன பண்ணும்? உயரமானது கிடையாது, உயரமானவை. வை என்று சொல்லக்கூடிய அந்த விகுதி வந்துடும், பன்மைக்கான விகுதி வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபைன். ஓகேவா? எல்லாமே திருத்தத்துக்கானதான். பாருங்க, நமது சமுதாயத்தில் அறிவியலும் தொழில்நுட்பமும் ஆங்காங்கு ஒளிபரப்பும் மின் விளக்குகள் போல் இருக்கின்றன. நல்லா பாருங்க, மின் விளக்குகள் போல், இதை தான் பேஸ் பண்ணி சொல்றாங்க. மின் விளக்குகள் போல் இருக்கின்றன அப்படின்றது இந்த இடத்துல இருக்கின்றது அப்படின்றது வந்திருக்கும். அப்போ அது தவறு. கல்விகுதி வந்ததுனால இருக்கின்றன அப்படின்னு தான் வரணும். ஏன்னா இதுவும் பன்மை, இது இப்படி மாத்தினாதான் பன்மையா மாறும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இன்று பேருந்துகள் ஓடா. நம்ம அப்படியே பார்த்துருப்போம்.
பேருந்துகள் கல் விகுதி வருது அப்படின்னா ஓடாது வரணுமா வரக்கூடாது. ஓகேவா? இதுவே சரக்குந்து, சரக்குந்துகள் கிடையாது, சரக்குந்து ஓடாது வரலாமா வரலாமா வரணும் வராமல் இருக்கக்கூடாது வரணும். ஓகேவா? அப்போ பேருந்துகள் பன்மையை குறிக்கிற மாதிரி வருதுன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் வரும்போது அந்த இடத்துல ஓடாதுன்னு போடக்கூடாது. ஓடா பன்மை இருந்ததுன்னா ஓடா, அவ்வளோதான். பன்மை வரல அப்படின்னா ஓடாதுன்னு ஃபுல்லாக வரணும். ஓகேவா? ஸோ ஃபைன். திருத்தம் பாருங்க, எல்லாமே திருத்தமாக பார்த்துக்கோங்க. ஓர் அணில் மரத்தில் ஏறியது. அணில்னது ஒரே ஒரு அணில் தான் சொல்றாங்க, அப்போ மரத்தில் ஏறியதுன்னு தான் வரணும். ஸோ இதுவும் ஒருமை தான், இது ஒருமைக்கான விகுதி. ஸோ கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஓகேவா? இதுவே ஏறின அப்படின்னு ஏறினன்னு இருந்தா தப்பு. ஏன்னா ஏறினது பன்மைக்கானது, பன்மைக்கானது வரலாமா வரக்கூடாது, ஒருமைக்கானது தான் வரணும். ஓகேவா? அங்கே பாருங்க, இதுவே அணில்கள் போட்டோம்னா ஏறினன்னு தான் வரணும், ஏறியதுன்னு வரக்கூடாது. ஏன்னா அணில்கள் பன்மை, ஏறினன்றது பன்மை. ஓகேவா? ஸோ ஃபைன். அதே போல இந்த ஓர்ன்றது ஏன் அந்த இடத்துல ஒருன்னு வராமல் ஓருன்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸில் நடத்திருப்போம் நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்துருப்போம். ஓகேவா? பிழை திருத்தம் அப்படின்ற ஒரு கிளாஸில் பார்த்துருப்போம், நம்ம அங்கே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, திருத்தம். அணில்கள் மரத்தில் ஏறினா, ஓகே ஆல்ரெடி பார்த்துட்டோம். திருத்தம் திருத்தம் ரெண்டுமே திருத்தம் தான். நான் வாங்கிய நூல் அது அன்று, சரி இது அன்று. நல்லா பாருங்க, நான் வாங்கிய நூல், நான் வாங்கிய நூல் இது அக்ரிணை குறிக்குதா? நூல்ன்றது அக்ரிணை குறிக்குதா? இது அன்று, புரியுதா? அப்போ நூல்ன்றது ஒருமை அக்கிரணை, அதுக்கு அல்லன்னு வரணுமா அல்லேன்னு வரணுமா அல்லை வரணுமா அன்று வருமா அன்றுன்னு வரணும். ஏன்னா அக்ரிணையை சார்ந்த ஒருமை குறிக்குது, சரியா? ஒருமையை குறிக்கக்கூடியது அன்றுன்னு வரணும். அஃது அன்று, ஏன்னா அஃதுன்றது ஒருமைக்கான அக்ரிணை சொல். அப்போ அது பக்கத்தில் என்னென்ன வந்திருந்தது? அன்றுன்னா வந்திருக்கும். அப்போ இதுவும் அக்ரிணைக்கான ஒருமை சொல் அப்படின்றதுனால அன்றுன்னு தான் வரணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஓர் இளம்பெண் நூல் ஒன்றை. நல்லா பாருங்க, ஓர் இளம்பெண், இளம்பெண்ணும் ஓர் தான், ஒரே ஒரு இளம்பெண் தான். நூலும் இடத்துல ஒன்று தான் சொல்றாங்க. விரும்பி படித்து கொண்டிருந்தால், நல்லா பாருங்க, கொண்டிருந்தான் அப்படின்னு போட்டா அது ஆண்பாலை குறிக்கும். ஆனா இங்க முன்னாடி பெண்பால் இருக்கு, பெண்ணை குறிக்குது. அப்போ கொண்டிருந்தான்னு போட்டா அது தப்பு, கொண்டிருந்தாலும் போட்டா தான் அது கரெக்ட். ஏன்னா பெண்பால் பெண்பால். ஓகேவா? ஸோ குறிக்கணும். அடுத்து பாருங்க, பிழை. இங்க பிழையோட இருக்குது பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு சிலது பிழையோட வருது பாருங்க. மனிதனின் நோக்கம் உயர்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதா. நல்லா பாருங்க, இருந்தால் மட்டும் போதா, போதாதுன்னு வரணும். ஓகே, என்னது? போதாதுன்னு வரும். மனிதனுடைய நோக்கம். அப்ப பாருங்க, மனிதனுடைய நோக்கத்தை பத்தி இங்க பேசுறாங்க. அப்ப நோக்கங்கள் நீங்க சொல்ல, நோக்கம் சொல்லிட்டு ஒருமையை தான் சொல்றாங்க. அப்ப நோக்கம் உயர்ந்ததாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால் மட்டும் போதாது, அப்ப போதாதுன்னு வரணும். இப்போ நோக்கம் ஒருமை அப்படின்னா போதாதுன்னு சொல்லிட்டு தூகிதி வரணுமா? வரணும். புரியுதா? இதுவே நோக்கங்கள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்ப என்ன போடலாம்? போதான்னு போடலாம். எதிர்மறையா போதான்னு போடலாம். போடலாமா? ஓகே. அடுத்து பாருங்க, பிழை. பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றால். பெண்கள் கல்விகுதி வந்துருச்சு. ஓகே. ஆக்சுவலா பெண்கள்ன்றத கல்விகுதி இல்லாம எப்படி எழுதணும்? பெண்டீர்னு எழுதுவாங்க. சரியா? பெண்டிரி தான் பன்மைக்கான ஒரு சொல். ஆனால் பெண்கள் கல்விகுதி ஆக்சுவலாக சேர்க்கக்கூடாது, நம்ம உயர்த்த இல்லை. ஆனால் இப்படி எழுதுறாங்க, பெண்டீருக்கு பதிலாக பெண்கள்னு எழுதுறாங்க. ஸோ இருந்தாலும் ஸோ மரபு தவறு தான், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஸோ பரவாயில்ல சொல்லிட்டு விடுறோம். ஸோ பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றால். நல்லா பாருங்க, பெண்கள்ன்றது இப்போ பன்மையை குறிக்குதா? பெண்டீர்னு எழுதாலும் இந்த இடத்துல கரெக்ட் தான். ஓகேவா? அப்போ பெண்டீர்னாலும் பெண்கள்னாலும் பன்மையை குறிக்குது. பணிபுரிகின்றான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பெண்ணை சொல்ற மாதிரி இங்கே ஒருமையை குறிக்கிறாங்க. அப்போ இது தப்பு. அப்போ என்ன வரும்? பணிபுரிகின்றனர் அரு விகுதி வந்துடணும், பன்மைக்கான விகுதி வரணும். ஏன்னா இங்க பன்மைன்றதுனால பாருங்க, பெண்டீர் திருத்தி எழுதிருக்கேன் பாருங்க, பெண்டீர் பன்மைன்றதுனால இங்கேயும் பன்மை தான் வரணும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, தமிழகத்தில் எண்ணற்ற தொழில்நுட்ப பயிலகங்கள். நல்லா பாருங்க, எண்ணற்ற தொழில்நுட்ப பயிலகங்கள் உள்ளது, பயிலகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பயிலகங்களை பத்தி பேசுறாங்க. பயிலகம் அப்படின்னா ஒண்ணு, பயிலகங்கள் அப்படின்னா பன்மை. அப்போ உள்ளது தூ வருது, ஒருமைக்கானது வருது, வரலாமா வரக்கூடாது. இங்க பன்மைனா பன்மைக்கானதா வரும். அப்ப என்ன வரணும்? நான் வரணும், உள்ளன அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தம், எல்லாமே திருத்தம். மயில் அழகானது, ஏன்னா ஒருமையில் தான் அழகானது. ஓகே, கரெக்டா இருக்கு. இதே மயில்கள் கல்வி விகுதி வருது, அழகானவை. ஓகேவா? வை பன்மை விகுதி வருது. ஓகே, அடுத்து பாருங்க, பழம் பழுத்தது. ஒரு பழம் தான், அதனால பழுத்ததுன்னு போடுறோம். பழங்கள் அப்படின்னா பழுத்தன. ஓகேவா? நான் படித்தேன், நான்றதுனால படித்தேன். நாம் படித்தோம். நான் இன்னும் முடியுது, நாம் இம்முன்னு முடியுது. புரியுதா? வித்தியாசம் பார்த்துக்கோங்க. பசுவும் கன்றும் மேய்ந்தன. நல்லா பாருங்க, ஒரு இடத்துல பசுவும் மேயுது, கன்றும் மேயுது.
அப்படி பசுவும் மேய்து கன்றும் மேய்து. அப்போ 2 பேர் இருக்காங்க, 2 பேரையும் முதன்மை மையப்படுத்தி சொல்றாங்க. பசுவையும் சொல்றாங்க, கன்றையும் முதன்மைப்படுத்தி சொல்றாங்க. 2 பேருமே மேய்றானுங்க சொல்றாங்க. புரியுதா? அப்ப 2 பேரும் மேய்றாங்க அப்படின்னா மேய்ந்தன அப்படின்னு வரணும். சரியா? பன்மை விதியை குறிக்கணும். ஓகேவா? இப்ப பாருங்க இந்த ஒரு இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல 2 பேருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா? பசுவும் கன்றும் மேய்ந்ததுன்னு சொல்றோம். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க கிட்டத்தட்ட லைட்டா சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஆனா பொருள் சுத்தமா மாறுபடும். பாருங்க, முதன்மைப்படுத்துவாங்க. எதுக்கு? பசுவுடன் கன்று மேய்ந்தது. நல்லா பாருங்க, ஒரு பசு மேய்ஞ்சிட்டு இருக்கு, அதோட கன்று மேய்ந்தது. நல்லா பாருங்க, பசுவுடன் கன்று மேய்ந்தது. சரியா? கன்று மேய்ந்தது. அப்போ இந்த இடத்துல எதை முதன்மைப்படுத்தி சொல்றாங்கன்னா கன்று தான் முதன்மைப்படுத்தி சொல்றாங்க. பசு மேய்ஞ்சிட்டு இருக்கு, பசுவுடன் கன்று மேய்ந்தது, அதான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பசுவும் மேய்ந்தது, பசுவும் இருக்கு, கன்றும் இருக்கு. பசுவும் கன்றும் 2த்தையும் சேர்த்து சொல்றாங்க அப்படின்னா, உண்மை தொகைப்படுத்தாம அந்த உண்மையை சொல்றாங்க அப்படின்னா, 2த்தையும் சேர்த்து 2த்துக்கும் முதன்மைப்படுத்துறாங்க அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல பன்மை 2 பேர்த்தையும் முதன்மை கொடுக்குறாங்க. அப்போ 2 பேர் இருக்காங்க, பன்மை அப்படின்றத சொல்லலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பசுவுடன், பசு இருக்குப்பா, கூடவே என்ன மேய்து, முக்கியமா எதை முதன்மைப்படுத்துறாங்க? கன்று மேய்ந்தது. அப்ப இந்த இடத்துல முதன்மைப்படுத்த வேண்டியது, முதன்மைப்படுத்திருக்கிறது கன்றை மட்டும்தான். இந்த இடத்துல கன்றுன்றது இது ஒண்ணு மட்டும் தான் முதன்மைப்படுத்துறாங்க. அப்ப அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் என்ன வரணும்? தூன்ற ஒருமை விதி தான் வரணும். இப்ப இந்த இடத்துல பசுவுடன் கன்று மேய்ந்தனன்னு போடலாமா? தப்பு, போடக்கூடாது. சரியா? பாருங்க, இப்ப பசுவுடன் கன்று, புரியுதா? இல்ல காளையுடன் கன்று, புரியுதா? இல்ல பூனையுடன் குட்டி அப்படின்னு வருதுன்னா அந்த கன்று குட்டி அதை தான் முதன்மைப்படுத்துறாங்க. இந்த யாரோட அவங்க இருக்கிறாங்கன்றது நம்மளுக்கு மேட்டர் கிடையாது. ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்போ இந்த இடத்துல கன்றுன்றது ஒருமைன்றதுனால மேய்ந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ஒருமையே தான் வரணும். இது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனா இதுல 2த்துமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ 2 பேருக்கும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 2 பேர் இருக்காங்கன்றதுனால பன்மை விதி வந்துடணும். இந்த இடத்துல 2 பேர் இந்த இடத்துல இருந்தாலும் பசு இருக்கிறான், ஆனா அவன் கூட இருக்கிறது யாரு? கன்று. அவனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அவனை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். பசுவுடன் கன்றுன்றது எதை குறிக்கும்? ஓகேவா? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதை பாருங்க. இப்போ பாருங்க, மரத்தில் காயும் கனியும். ஒரு மரம் இருக்குதுப்பா, மரம் இருக்குது. ஆனா எதை பத்தி பேசுறோம்? காயும் கனியும் பேசுறோம். அப்ப காயும் இருக்கு, ஓகேவா? காயும் இருக்கு, கனியும் இருக்கு. காயும் இருக்கு, கனியும் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 2 பேத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால இது பன்மை. 2 பேர் இருக்காங்களா, மினிமம் 2 பேரா இருக்காங்களா, அப்ப பன்மை. அப்ப என்ன பண்ணணும்? பன்மைக்கான விகுதி வரணும். இதுவே மரத்தில் காயுடன் கனி இருந்ததுனால பாருங்க, காய் இருக்கு, அது கூட கனி இருக்கு, காயுடன் கனி இருந்தது. கனிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அழுத்தம் கொடுக்குறோம். அப்ப இவனை மட்டும்தான் இந்த மெயின் சென்டென்ஸ் இருக்கு. அப்போ இருந்தது, அவன் மட்டும்ன்றதுனால அவனுக்கு இருந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒருமை விகுதி தான் வரணும். ஓகேவா? என்னடா அவன் பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ அதை நம்ம சொல்லும்போது அக்னி சொற்கள் தான், இருந்தாலும் நம்ம ஒரு பேசும்போது நம்ம சொல்றது. ஓகே, திருத்தம் பாருங்க. சிறுவனும் சிறுமியும், இப்போ என்ன வரணும்? 2 பேரையும் முதன்மைப்படுத்துறாங்க, என்ன வரணும்? வந்தனர், அறிவிகுதி வரணும், பன்மைக்கான விகுதி வருமா? வரணும். சிறுவனுடன் சிறுமி வந்தால் அவள் தான் முதன்மைப்படுத்துறாங்க. இவன் கூட வரான், அவ்வளவுதான். ஆனா சிறுமி வந்தால், அந்த சிறுமியை பத்தி தான் பேசும். அப்போ அவ ஒருத்தி தான் முதன்மைப்படுத்தணுன்றதுனால வந்தால், அப்போ அந்த உரிமைக்கான பெண்பால் விகுதியை சொல்லணும். ஓகேவா? சிறுவனுடன் சிறுமி வந்தனர் சொல்லாமா? தப்பு. ஓகேவா? பாருங்க, அண்ணனும் தம்பியும் 2 பேரையும் சொல்றாங்க, அப்போ வந்துடணும், பன்மைக்கான விகுதி வந்துடணும். ஓகேவா? நர் அப்படின்றது. அண்ணனுடன் தம்பி அப்படின்னா தம்பி தான் பெருசு. நல்லா பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்ல உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். அண்ணனுடன் தம்பி பரிசு பெற்றான். நல்லா பாருங்க, இந்த இடத்துல அண்ணன் பரிசு பெறல, யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? தம்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன பண்றாங்க? அண்ணன் கூட நிக்கிறான், அவ்வளவுதான். அண்ணனுடன் தம்பி பரிசு பெற்றான், தம்பி தான் இந்த இடத்துல முதன்மைப்படுத்தி பரிசு பெற்றான்னு சொல்றாங்க. அப்ப இவன் முக்கியம் கிடையாது, இவன் தான் முக்கியம். அப்ப இவன் தான் ஒருத்தன், இவன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்ப இவன் ஒருத்தன் தான். அப்ப பாருங்க, பெற்றான், அப்ப ஒருமைக்கான பெற்றான், ஆண்பால் விதியில அவ பெற்றான் தான் வரணும். ஓகேவா? சோ ஃபைன். அடுத்து பாருங்க, பாலும் தேனும் இனித்தன, 2 பேரும் முதன்மைப்படுத்தணும். பாலுடன் தேன் இனித்தது. ஓகேவா? பாருங்க, தேனை தான் முதன்மைப்படுத்தணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, யானை படையும் குதிரை படையும் 2 படையுமே இருக்கு, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதனால சென்றன நான் சொல்லக்கூடிய பன்மை விதி. யானை படையுடன் குதிரை படை சென்றது, என்னது? தூன்றதுதான் வரும். ஓகேவா? அடுத்து பாருங்க, அவன் கவிஞன் அல்லன். நார்மலா நம்ம அந்த ஒரு கான்செப்ட், அவன் கவிஞன் அல்லன், அவன் அல்லன். ஓகேவா? கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கல்வி நலம் பெற்ற பெண்பால் புலவருக்கு, புலவர் அப்படின்னாவே பன்மையா,
அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் மன்னரும் கொடுத்துருக்காங்க. அப்போ மன்னருன்றதும் பாருங்க, மன்னர் அப்படின்றதும் பன்மை தான். அப்போது இந்த இடத்துல என்ன வரணும், பன்மைக்கான விகுதி வரணும். பணிந்தனர் அர் பன்மைக்கான விகுதி தான் வரணும். வேறு ஏதாவது கொடுத்தாங்கன்னா தப்பு. புரியுதா? ஸோ ஓகே, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க திருத்தம். எல்லாமே இதெல்லாம் திருத்தம் தான். பெண்கள் பெற வேண்டியவை, பெண்கள் பெற வேண்டியவை பாருங்க, பெண்கள் பெற வேண்டியவை பெண் கல்வி, பெண் உரிமை, சொத்துரிமை. பாருங்க பெண்கள்னு சொல்லிட்டாங்க, பெண்கள் சொல்லிட்டாங்க, அப்போ இது பன்மை. ஓகேவா? பெற வேண்டியதுன்னு போடலாமா? தப்பு. இங்க பன்மை இருக்கு, பெற வேண்டியது அப்படின்னா அது ஒருமையை குறிக்கும். அப்ப என்ன வேணும், இங்கேயும் பன்மையா மாத்தணும். என்ன வந்துட்டு பெற வேண்டியவைன்னு மாத்தணும். ஓகேவா? அப்ப என்னென்ன பெறுறாங்க, பெண் கல்வி அது ஒண்ணு, பெண்ணுரிமை அது ஒண்ணு, சொத்துரிமை அது ஒண்ணு. அப்ப 3 இருக்கு இல்லையா, அதுவும் பன்மையை குறிச்சிருக்கு. ஓகேவா? அப்ப பெண்கள் பெற வேண்டியவை பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை. ஓகேவா? இப்போ சார் இந்த இடத்துல 3 சேர்த்து நாங்கள் பன்மைன்னு சொல்றீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோ. 3 சேர்த்து பன்மைன்னு சொல்றீங்க. பெண் உரிமைகள், ஓகே ஃபைன். சொத்து உரிமைகள், ஓகே ஃபைன். நல்லா பாருங்க, சொத்துரிமைன்றது ஒண்ணுதான். சொத்து உரிமைகள், பெண் உரிமை, பெண் உரிமைகள் நிறைய இருக்கு. அப்ப இந்த இடத்துல கல்வி விதி சேர்க்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. இதே பெண் கல்வின்னு இருக்கு, பெண் கல்விகள் நிறைய. கல்விக்கு ஏதாவது கல்வி விதி நம்ம போடுவோமா? கல்வினா பொதுவாக எல்லாத்தையும் குறிக்கும், அதில் ஒருமை பன்மையெல்லாம் கிடையாது. பெண் கல்விகள் கிடையாது. சரியா? அப்போ பெண் கல்வி, பெண் உரிமை, என்னன்னு போடணும், சொத்துரிமை, அப்படிதான் போடணும். புரியுதா? கல்விக்கு இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்போ பெண்கள் பெற வேண்டியவை, அந்த வைன்றது ரொம்ப முக்கியம். ஸோ பெண்கள் பெற வேண்டியவை பெண் கல்வி, பெண் உரிமை, சொத்துரிமை. முடிஞ்சதா? முடிஞ்சது, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அந்த கிளாஸ் கொஞ்சம் லென்த்தாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ஒருமை பன்மைக்கான அந்த ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் ஓரியன்டாக ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ ஒருமை பன்மை இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டானா கண்டிப்பாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நம்மளால் ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையுமே சேர்த்து ஒருமை பன்மையில் இது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். சரியா? அதே போல் நிறைய ஸ்டேட்மெண்ட்டில் நிறைய எக்ஸாம்ஸோட பார்த்துருக்கோம். எதில் வருது பிழை திருத்தம் சொல்லி இதையும் பார்த்துட்டோம். அப்போ கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் பேஸ் பண்ணி கொஸ்டின் வருது அப்படின்னா ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் சரி, மினிமம் இல்லை 3 கொஸ்டின் இருந்தாலும் சரி, 5 கொஸ்டின் இருந்தாலும் சரி, எத்தனை கொஸ்டின் இருந்தாலும் சரி நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி தம்ஸ் கொடுங்க. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது டிஎன்பிசி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா? ஸோ தேங்க்யூ. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.